மாலை வகுப்பில் பிற்பகல் வகுப்பை தொடங்குகிறோம். நல்லா சாப்பிட்டீங்களா? அது முதல்ல விசாரிக்கணும். அந்த உணவு அன்னதானம் பண்ண அம்மையார் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நல்லா சாப்பிட்டு இருந்தால் திருப்தி தான். நீ நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை, தூக்கம்லாம் வராது, நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் இப்போ இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஒரு ஐயா அவர்கள் ஒரு சந்தேகம் கேட்டாங்க. ஐயா உட்காந்துருக்கிறாரு, அவங்க பேர் நான் மறந்துட்டேன். நான் விஜயகுமார் ஐயா ஒரு செய்தியை சொன்னார்கள். பஞ்சாக்கினி வித்தை என்பது 2வது வகுப்புல நடத்திருக்கீங்க, இப்போ திருப்பி அதை சொன்னீங்க, ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்டார்கள். வேறுபாடுலாம் இல்லை. அப்போ சொன்னதும் இப்போ சொன்னதும் ஒரே கருத்து தான். இப்போ ஆகாய கங்கைன்னு ஒரு சொல் வருவதால ஏன் அது ஆகாய கங்கை அப்படின்னு சொன்னாங்க? உடம்புல ஒரு கங்கை இருக்கிறது, ரெண்டும் வித்தியாசப்படுத்துவதற்காக அந்த பஞ்சாக்கினி வித்தையை திருப்பி சொன்னோம், அவ்வளோதான் அது. எனவே வேறுபாடுலாம் இல்லை. சில முக்கியத்துவம் கருதி சில விஷயங்களை திருப்பி சொல்லுவேன் நான், ஏன்னா ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை நாம் சொல்கிறது தான். இப்போ தேங்காயை நீங்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்டீங்க. தேங்காய் உடைப்பதை பற்றி தம்பி கூட ஐயா சொன்னார். அவருங்க அவங்க எங்கப்பா? அவங்க அப்பா இருக்காரு. அவர் கூட ரொம்ப விரும்பி சொன்னார். அதை திருப்பி ஒரு காலத்தில் இது விளக்குவோம். நம்ம ஏதாவது ஒரு காரணம் வருகின்ற போது அதை நம்ம சொல்லுவோம். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் கேட்கும்போது தான் அந்த விஷயம் நினைவுக்கு வரும். அதனால் நீங்கள் கேளுங்க, நிறைய விஷயங்களை கேளுங்க. சிலருக்கு ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் இருக்கிறது. அன்பர்களுக்கு சில துன்பங்கள் மிக அதிகமாக வருகிறது, அது எங்களால் தாங்க முடியாத துன்பங்கள் வருகிறது, இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சில பேர் ஆலோசனை பண்ணி கேட்குறாங்க. இந்த மையத்திலே அது மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது. தாங்க முடியாத துன்பங்கள் ஒன்றும் கிடையாது. தாங்கும் தன்மையை பெருமான் தருவான், தந்திருக்கிறான். இல்லைன்னா அவங்க உயிரோட இருக்க முடியாது. எனவே எல்லா துன்பங்களையும் தருவதற்கு முன்பாகவே தாங்கும் தன்மையும் தருகிறான். நமக்கு மட்டும் இல்லை, தேவர்களுக்கும் தரான். ஜெயந்தன் சிறையில் இருக்கின்ற போது தந்தான். அதான் கந்த புராண செய்தி அது, இல்லைங்களா? அதுபோல தாங்கும் தன்மையை பெருமான் வழங்குவான், வழங்கி இருக்கிறான். இல்லைன்னா அந்த துன்பத்தையே தரமாட்டான். துன்பங்கள் ஏன் வருகிறது என்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாம் செய்த முன்வினை பயன்தான் அது. சிலர் நேரடியாக அனுபவிப்பார்கள், சிலர் எண்ணிய அனுபவிப்பார்கள். 2 வகை தான். இப்ப நானே அனுபவிப்பது என்பது வேறு, என் பையனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நான் உணர்வது என்பது வேறு. சரிதாங்களா? என்னுடைய அனுபவம் நேராக என்னை தாக்கும். என் பையனோ என்னுடைய சார்ந்தவர்களோ படுகின்ற துன்பம் என்னை சாரலாக தாக்கும். அவ்வளவுதான். அவங்க தான் அது முழுமையாக உணர்வாங்க. யாருக்கு துன்பம் வருகிறதோ அவங்க தான் முழுமையான வினை செய்தார்கள் என்ற அர்த்தம். அவங்க தான் முழுமையான வினையினாலே தான் துன்பப்படுகிறார்கள் என்ற அர்த்தம். அதற்கான பரிகாரங்களாக அவங்க செய்ய வேண்டும். திருமறை ஓதுதல், உரைப்பு இருக்க வேண்டும். பல இடங்கள்ல சொல்றது அதான். துன்பங்கள்லாம் பரிகாரத்தில் இல்லை, அதெல்லாம் மன சிக்ஷை. எங்கள் நிகழ்ச்சியில் ஒன்று நடந்தது எனக்கு, அதை நான் உணர்வதற்கு காரணம். நெய்வேலியில் இருக்கின்ற போது ஒரு அம்மையார் வந்தார்கள். மாலை நேரத்தில் அந்த விழாக்கிழமை நான் வேல் பூஜை பண்ணுவேன். சில பேர் பார்க்குறது வருவாங்க, சில பேர் அது கேட்டு போவாங்க, விபூதியெல்லாம் வாங்கிட்டு போகிறதா வருவாங்க. ஒரு அம்மா வந்தது, அது உங்களுடைய அருள் வேணும் என்று கேட்டது. நான் எங்க இருக்கு கொடுக்கறது? அது மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், நீங்கள் இறைவன் திருவருளில் வேண்டுங்க, பக்கத்தில் கோயில் நடராஜர் இருக்கு, போய் பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லைங்க, ஒரு சந்தேகம் அதுக்காக தான் வந்தான்னார். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எனக்கும் பிரச்சனை பெரிய அப்படின்னுச்சு. யாருமான்னு கேட்டா, நீ எங்கே இருக்கீங்கன்னா வீட்டை சொன்னா நான் பயந்துட்டேன். என்னுடைய அதிகாரியுடைய ஒய்ஃபு தான் அது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க.
அந்த அம்மா நான் ஒரு அதிகாரிகிட்ட தான் நான் வேலை செய்கிறேன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. இப்போ நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த அதிகாரி மிக ரொம்ப சிறப்பான ஆள். பேசினாவே முகத்தில் நல்ல விஷயமே வராது, கட்டுன்னு இருப்பார். அவர் முகத்தில் வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய தாளிகையே செஞ்சிடலாம், அந்த அளவுக்கு எள்ளும் கொள்ளுமா வெடிப்பார். இந்த அம்மா வந்தது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பெருமாள் நமக்கு ஏதோ ஒன்று சுற்றி விட்றான், நம்ம ரொம்ப உஷாராயிடணும், வாயே திறக்கக்கூடாதுன்னார். என்னம்மா பக்கத்தில் அப்படின்னு அதே சொல்லிச்சு. நான் கேட்கல. பக்கத்து வீட்டில் மாடு வளர்க்குறாங்க, அந்த மாடு நாங்கள் போகிற அந்த தோட்டத்தில், பெரிய தோட்டம் எல்லாம் 1.5 கிரவுண்டில் மேலே இருக்காது, நெய்வேலியில் பெரிய பெரிய வீடுகள்லாம் உண்டு. அது வாழைக்கண்ணை வந்து இதுன்னுடுது, அங்கேருந்து எந்த செடியும் வளர முடியாமல் பார்த்துக்குது. அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க பாருங்க. இப்போ நம்ம நிலைமை என்ன, இப்போ மாட்டுக்கு ஒரு வழி செய்யுங்க. இந்த அம்மாவுக்கு வழி கேட்கல, மாட்டுக்கு வழி செய்யுங்க அப்படின்னாரு. நான் தான் உணர்ந்துட்டேன்ல இந்த அம்மா யாரு என்ன, இதில் நம்ம கிட்ட போனால் என்ன நடக்குதுன்னு ஜாகிரதையாக அமைதியாக உட்காந்தேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறதுல ஒன்று புரியுது, இந்த மாட்டுக்கு ஏதாவது நீங்கள் வைக்க போறீங்கன்னு சொல்கிறதெல்லாம் அதுங்க, நான் அமைதியாக தான் இருக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க சாமி, ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்தாந்து 2ஆக கட் பண்ணி இதுலேயும் அதுலேயும் குங்குமம் வச்சு ஒரு சுற்றி கொடுங்க, நான் மீதெல்லாம் தானாக நடத்தணுன்றது. இல்லைம்மா எலுமிச்சம் பழம்னா கடைக்கு போகணுமான்னு, அது நானே கொண்டு வந்திருக்கிறேன். அதையே கத்தி கொண்டாந்து என் முன்னாடியே வெட்டுது, அதையே குங்குமம் வைக்குது, அது இப்படி தாங்க சாமி சுற்றணும் அப்படின்றது. சுற்றி கொடுத்தா மட்டும் போதுன்றது. ஏதோ நம்மளை விட்டு ஒழிஞ்சா போதும், நானும் சுற்றி கையில் கொடுத்துட்டேன். 10 நாள் கழிச்சு தான் அந்த அம்மா திரும்பி வந்தது, உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணுன்றது. அவன் வீட்டுக்காரன் கட்டுறதுக்குன்னே இருக்கிறான். என்னமாச்சுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சேன், நான் சொல்கிற மாதிரியா அந்த பசு மாடு செத்து போச்சுன்னு. என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன பாரு. இப்போ இது உலகத்தில் போய் சொல்லிச்சுன்னா அந்த வீட்டுக்காரன் என்ன ஆவான், இவர் மந்திரிச்சு கொடுத்தாரு, அதை நான் வந்து உங்கள் வீட்டு பக்கம் தூக்கி போட்டேன், பசு மாடு அவுட்டு அப்படின்னு பெருமையாக அது பேசும். பேசினா என் நிலைமை என்ன, நான் ஏதாவது செஞ்சேனா, அதில் நான் ஏதாவது செஞ்சேனாங்க, ஒன்றுமே செய்யலை. வினை இப்படி தாங்க வரும், வினையெல்லாம் வேற எங்கேயும் வராது, நான் அமைதியாக இருந்தாலும் வரும். நான் என்ன செய்யலாம் தப்பிக்கிறதுக்கு, நான் செஞ்சது அந்த எலுமிச்சை மரத்தை இப்படி அது அந்த அம்மா சொன்னது. இப்படி சொன்னா அது லெஃப்ட்ல விழுமா, இப்படி சொன்னா ரைட்ல விழுமா. இப்போ நான் என்ன செய்யறதுங்க இல்லைங்களா. இது அவங்க வீட்டுக்காரன் சொல்லிருக்கு, இதே மாதிரி ஐயா மந்திரிச்சு கொடுத்தாரு நடந்து போச்சுன்னு. அந்த ஐயா யாரு பேர்ல மறுநாள் ஜிபே வீட்டுக்கு வருது. சரி, செத்து போன மாட்டுக்காரன் தான் வரான் போல தெரியுது. அவன் ஒரு மந்திரிச்சு கொடுன்னு சொன்னானா என்ன செய்யறது, அந்த பொண்ணு அவுட் ஆகிறதுக்கு நீ ஒரு மந்திரிச்சு கொடுன்னா, இல்லை மந்திக்கிறதா நம்ம வேலை அப்படின்னு அவர் வந்தார். நான் ஜீப் வந்ததுன்னா போனான், இவரே எனக்கு தெரியல, அங்கே போனால் இவராக தெரியுது. ஓ வாதியார நீ அப்படின்னாரு. இப்போ நான் என்ன சொன்னேன், நான் ஏதாவது சொன்னேன்னா அது, நீ வாதியாரா நீங்கன்னா ஆமாங்க அப்படின்னா. காலேஜில் என்ன பாடம் நடத்துகிறேன்னாரு. தமிழ் தாங்க அப்படின்னு. சரி, நான் யாரும் தெரியுமான்னார். உலகம் பூரா தெரியும், சிடுமூஞ்சி எல்லாத்துக்கும் தெரியும் அவரை பற்றி. இது என்ன சொல்றது, நாம் அதை சொல்ல முடியுமா இல்லைங்களா. தெரியுங்க சார் அப்படின்னா. வீட்டுக்காரம்மா என்ன செஞ்ச நீ, அது உங்களை பொழுது பேசுது. முதல்ல சொல்கிற வார்த்தைக்கு 2ஆவது சொல்கிற வார்த்தையை நினச்சி பார்த்தீங்கன்னா பக்குன்னு தெரியும், புகழ்ந்து பேசுது. அவளாம் ஒரு மனுஷன்னு அவர்கிட்ட போய் நீ சமாதானம் பண்ணிட்டு இருக்கிற. என் ஒய்ஃபு ரொம்ப மோசம், இது அவகிட்ட போய் சொல்லி தொலைக்காத. எப்படி இருக்கு பாருங்க. இல்லை சாமி, இல்லைங்க அதெல்லாம் இல்லை, நான் கோயில் வழிபாடு, திருமறை தேவாரம், கிறிஸ்டின் இருந்தாலும் திருமறை தேவாரம். ஓ அப்படி, அந்த குரூப்பா நீ போ அப்படின்ட்டான். நல்ல காலம் நான் தான் போட்டேன்னு அந்த அம்மா மீண்டும் கூப்பிட்டு ஒரு முறை கோயிலுக்கு வந்தது. இம்மா நான் சொன்னது ரகசியமாக சொல்லியிருக்கிறேன், பெருமான் எனக்கு ரகசியமாக உணர்த்தினான், நான் உனக்கு ரகசியமாக சொல்லியிருக்கிறேன். ரகசியத்தை எது நீ வெளியில சொன்னாலும் உங்கள் வீட்டில் ஒன்று நடந்துடும். வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, அவர் ஒன்று இது ஒன்று தான் இருக்கு.
அப்படிங்களா அப்படின்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டானே, நம்ம தொல்லை விட்டுதியா. இப்போ இதில் என்ன நினைக்கிறீங்க? சும்மா இருந்தாலும் வினை தேடி வரும், வினை தேடி வரும். அமைதி காக்கணும். ரொம்ப உச்சபட்சமாக போகின்ற போது சில டெக்னிக்கல தயார் பண்ணி நம்ம வெளியே வந்தோம். நான் தான் நினைச்சேன் நடந்துருச்சுன்னு சொல்லியிருந்தா நம்ம கெதி என்ன இருக்கும் சொல்லுங்க? வினைகள் நம்மை சாரும் இல்லைங்களா? வினைகள் நம்மளுடைய வினை நம்ம சேர வேண்டிய நேரத்தில் சேரும். கூடவே காலையில் சொன்னதை போல துன்பம் வருகின்ற போது ஒரு இன்பமும் வரும். மனசுல வச்சுங்க, ரெண்டும் கலந்துதான் வாழ்க்கை. சரிங்களா? எனவே அன்பர்கள் சில பேர் கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டா, துன்பங்கள் முன்வினை பயனின் அடிப்படையில் வரும். உரைப்புடன் இருந்தால், ஏதாவது உரைப்பு இருக்கணும். வியாழக்கிழமை தோறும் நான் வேல் பூஜை பண்ணுவேன், என்னுடைய உரைப்பு அது. காலையும் மாலையும் அதை செய்கிறேன். காலையில் அபிஷேகம் பண்ணுவோம், மாலையில் அபிஷேகம் பண்ணுவோம். ரொம்ப அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரொம்ப நெருக்கடியான சூழலாக இருக்கும். அது நெருக்கடி வருகணும், தவிர்த்து தான் தீரணும் இல்லைங்களா? அப்போ என்ன செய்ய முடியும் நம்ம இல்லைங்களா? சில நேரங்களில் ஒரு நாள் இரவு தங்க வேண்டிய சூழல் வருகின்ற போதும் வேலை கையிலே தான் ஒரு பெட்டியோடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு நல்ல இடம் தேடி கண்டுபிடிச்சி நாம் தான் உட்காந்து பூஜை பண்ணணும். உரைப்பு தானே. இப்போ வேல் பூஜை தொடர்ந்து நாம் செய்வதால் எனக்கு ஒரு பலம் இருக்கிறது. என்னைக்கு நான் அதை விடுகிறேனோ என்னுடைய பலம் போய்விடும். சிலருடைய கேள்விக்கும் சிலருடைய துன்பத்துக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியாத போயிடும். இப்போ எதாக இருந்தாலும் நம்ம என்ன காரணம்னு என்னால் கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் வெளிப்படையாக அதை சொல்ல முடியாது. ஆனால் சுத்தி வளைச்சு தான் சில விஷயங்களை நீ உரைப்பாக இருங்க, பதிகம் படிங்க, இறைவன் உங்களுக்கு திருவள்ளுவர் புரிகிறான் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய சூழல் வரும். சரிதானுங்களா? எனவே நாம் பெறுகின்றது துன்பம்தான். நாம் செய்த வினை நமக்கே வரும். நம்மை சார்ந்தவர்கள் செய்கின்ற துன்ப வினை அவருக்கே வரும். நமக்கு சாரல் தான். நம்ம மழையில் நனைய மாட்டோம், சாரலாக தான் படுவார். சரிதானுங்களா? இதுதான் அந்த கேள்விக்கு அவங்களுடைய மன ஆதங்கம் உடைய பதில் இதுதான். வேற இருந்தா சொல்லுங்க. இங்க வாங்கயா, வாங்க. என்ன சொல்றாங்க? மற்ற மதத்துக்குலாம் ரூல் வச்சிருக்காங்க. இஸ்லாமியத்துக்கு திருக்குரான் இருக்கு, கிறிஸ்துவத்துக்கு பைபிள் இருக்கு. நம்ம மதத்துக்கு என்ன? சரி சரி சரி. எல்லாருக்கும் நமக்கு சாத்திரங்கள் தோத்திரங்கள் இருக்கின்றன. நமக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த பிற மதங்கள் ஒரு வழியைத்தான் காட்டுகின்றன, ஒரே வழிதான் காட்டுது. இந்த மலைக்கு போவதற்கு இந்த ஒரு வழிதான் கேட்டு. ஆனால் நம்முடைய சைவம் பல வழியே காட்டுகிறது. உனக்கு எது ஏது, உன்னால எது முடியும்? சரிகை முடியுமா? தொண்டு தான் முடியுமா? பூஜை தான் முடியுமா? யோகம்தான் முடியுமா? குருநாதர் வாயில கேட்கின்ற ஞானம் தான் முடியுமா? எதை வேணாலும் பண்ண, உங்க சாய்ஸ் இது. பிற மதங்கள் நமக்கு சாய்ஸ் தருவதில்லை. ஆனால் சைவம் தான் சாய்ஸ் தருகிறது. எந்த வழியில நீ போலாம்பா, உனக்கு என்ன என்ன அந்த மலை உச்சிக்கு போகணும், அந்த தீபத்தை பார்க்கணும், அவ்வளோதானே. எந்த வழி போனா என்ன, உனக்கு எது எதுவான வழி கண்டுபிடின்னு சொன்னது. அவருக்கு இன்னொரு பதில் சொல்லிடுறா. பிற மதங்களில் குறிப்பாக சொல்ல போனால் கிறிஸ்துவ மதத்தில் மறுபிறப்பு என்ற கொள்கை இல்லை. ஒன் ஜட்ஜ்மெண்ட், ஒரே பிறப்பு ஒரே தீர்ப்பு. யாராவது இருந்தால் நீ கேட்டு பாருங்க அவங்க பக்கத்தில். அதுதான் அவங்களுடைய இலக்கணம். இப்போ ஒரே பிறப்பு ஒரே தீர்ப்புன்னா நான் ஏன் ஏழையா பிறக்கிறேன், அவன் ஏன் உயர்ந்த நிலைக்கு பிறக்கிறாங்க? ஒருத்தருடைய ஒரு அன்பர் ஒரு அமைச்சருடைய வீட்டில் குழந்தை படிக்கிறதுக்கு 4 வாசல்லையும் 4 கார் நின்னது அந்த ஸ்கூல்ல. சரிங்களா? எத்தனையோ குழந்தைகள் வெறும் நடு ரோட்ல வாழ்க்கையை வாழ்ந்து அங்கேயே வாழ்ந்து பள்ளிவிடம் போகுது. ஏஜ் அட்டன் பண்ண குழந்தை நடு ரோட்ல அப்பாவோட அம்மாவோட படுக்குதுங்க. அது ஸ்கூலுக்கு போகுது 8வது. நான் கண்ணால் பார்த்தேன். ஏன் அந்த நிலைமை? ஒரே பிறப்புனா சமமாக தானே இருக்கணும் இல்லைங்களா? அது சமமாக இல்லாமல் வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? நாம் கேட்குறோம் கிறிஸ்துவத்தை பார்த்து, வேறுபாட்டுக்கு என்ன காரணம்?
வினை வினையும் அவன் சொல்றது இல்லையா? வினையே இல்லை, வினைன்னு ஒண்ணு கிடையாதுன்றான் அவன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு பிறவியினுடைய வேறுபாட்டு காரணம் முன்பிறவியில் செய்த வினை அப்படின்னு நாம சைவம் சொல்லுகிறது. நாம சொல்றோம் வினையின் காரணமாகத்தான் வேறுபாடு. வினையை தீர்த்தால் இன்பமயம், அவனும் இன்பம் பெறலாம், நீ இன்பம் பெறலாம். இன்பம் பெறுகின்ற போது சமம், திருவடி பேர் அடைகின்ற போது வேறுபாடு உண்டா? ஏற்பகை நாயனார் உணவு போட்டார், அவரு அங்கதான் போறார் இல்லைங்களா? கண்ணை கொடுத்தார் கண்ணப்பா, அவரு அங்கதான் போறார். அங்க பெருமாளுடைய திருவடியில வேறுபாடு இருக்கிறதா? இல்ல இல்லைங்களா? ஒரு பிறவியை கொடுத்து சமமா கொடுக்காம ஏற்றக்குறைய கொடுத்து உடனே உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா எப்படி? நம்மள ஒன் டைம் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, பிறவிதோறும் பிறந்து அனுபவிக்கணும், அது தானா திருந்தணும். எனவே கிறிஸ்துவ மதம், நான் அதை பற்றி ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறேன். மோடி காரணமாக ஒரு 4 வருடத்துக்கு முன்பு 6 சமயங்களை பற்றிய விளக்கங்களை எல்லா காலேஜையும் நடத்த சொன்னாங்க. நான் சைவத்தை பற்றி நடத்தினேன். 28 காலேஜ் போனேன், 27 காலேஜ் போனேன். 27 காலேஜில் 2 நாள் காலையில் மட்டும்தான் பெருந்தொகை கொடுத்தாங்க, அது நம்ம மறுக்க முடியாது. 2 நாளும் ப்ரெசன்ட் பண்ண நான் லேப்டாப்பு ப்ரொஜெக்டரு எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஸ்க்ரீன் மட்டும் தான் அவங்க தருவாங்க. சைவம் என்ற தலைப்பில் நல்ல விளக்கம் சொன்னாங்க. அதற்கு இதற்கு என்ன வித்தியாசம்னு சொன்னேன், புண்படாமல் சொன்னேன் நான். கிறிஸ்தவர்களே அதை கேட்டாங்க, இதுதான் புதுசாக இருக்குது சார் எங்களுக்குன்னு சொன்னாங்க. எனவே தான் நம்முடைய மதம் என்பது வினையின் அடிப்படையில், உன்னுடைய வினையின் அடிப்படையில் தான் உன் வாழ்க்கை அமைகிறது அப்படின்னு சொன்னது. இதுதான் வேறுபாடு. ஏன்னா நம்முடைய மதத்தில் நீங்கள் பிறந்ததாலேயே, இந்த மதம் சார்புடையதாலேயே நாம் புண்ணியம் செய்து இருக்கிறோம் என்று அர்த்தம். ஊழ்பெறல் அரிதுன்னார் சைவ சித்தாந்தம். அருளந்தி சிவாச்சாரியார், இந்த பிறவி பிறப்பதற்கு நீங்கள் புண்ணியம் செய்து இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்லைன்னா அந்த சைவமாம் சார்தல் வருமா? எவ்வளோ எளிமை. நாங்களாம் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கோன்னு என்னுடைய கருத்து. நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம், வழி வழியாக எப்படி விபூதி பூசணும் யாரும் எங்க சொல்லி தந்ததில்லை. பூஜையெல்லாம் நாங்கள்லாம் ப்ரைவேட்டாக போய் எங்கேயும் பண்ணலை, அப்படியே வழி வழியாக வந்துருச்சு. என் தாத்தா செஞ்சார், எங்கள் அப்பா செஞ்சார், நான் செய்கிறேன், நம்ம பசங்க செய்யுது, அவ்வளோதானே. அது இது மாதிரி வர்றது பெரிய விஷயம் இல்லையா? இந்த மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுங்க, இங்கே சொல்லுங்க. சரி, சந்தோஷம். எல்லாத்தையும் காட்டுக்குமா? சரி, கையிலே போயிருக்காங்களா உங்க எதுங்க பாருங்க, காட்டுங்க. ரைட், சந்தோஷமா. கையிலே காட்சியை நம்ம பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப நம்ம எல்லாம் கையில் நம்ம செய்த புண்ணியம் தான் அது. இந்த நேரத்துல அது வருமானு யாரு கண்டா? இதுல காட்டுங்க, இதை காட்டினா கூட அப்படியே ஓரளவு தெரிஞ்சு. தூரமா காட்டுங்க. சந்தோஷமா, பெரிய மகிழ்ச்சி தான். நாமெல்லாம் புண்ணியம் செய்து இருக்கிறோம் என்பது இதுவே காட்சி இல்லைங்களா? வேற சந்தேகம் தான் கேளுங்க ஐயா. கிட்டா என்னன்னு கேட்டு சொல்லுங்க. யாரா ஒருத்தர் சாத்திரம் இதுக்கு யாரா ஒருத்தர் சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்கல்ல, கேட்கல எனக்கு. வேற பைபிள் மாதிரி பைபிளை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா ஒரு நூல் தான் அது. என்னய்யா அது நிறுத்திட்டு இருக்காது. கிட்ட வாங்க, ஒன்றும் புரியல எனக்கு. நம்ம திருவாசகம் கையில் வச்சுக்க வேண்டியதுதான். அதான்
அதான் ஞானபாதம்ல சரியை கிரிய யோகத்துல ஞானமா வந்து திருவாசகம். திருவாசகம் தலையில வைத்திருக்கிறாங்களே நிறைய பேரு. சனதானம் என்னன்னு கேக்குறீங்களா? அது 4:15 மணிக்கு மேல என்கிட்ட வாங்க, நாம தனியா பேசுவோம். நமக்கு நிறைய அங்க வந்து கிறிஸ்துவத்துல ஒருவர் தான் நாயன்மார். ஆமா, இங்க பாருங்க, ஒருவர் தான் கிறிஸ்துவத்தில் நாயன்மார். நமக்கு நாயன்மார் 63 பேர். நிறைய சித்தர்களுடைய பரம்பரை உடையது. மிகப்பெரிய ஞானிவான்கள்லாம் வாங்கி தன்னுடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் அங்க கிடையாது, ஒரே ஆள் தான். அதுதான் இதுல பாருங்க, புதிய ஏற்பாடுன்னு ஏன் வருது? திருவாசகத்துல புதிய திருவாசகம் இருக்கா? பன்னீர் திருமலை புதிய பன்னீர் திருமலை இருக்கா? ஏன் புதிய ஏற்பாடுன்னு வருது? பழசு சரியில்லைன்னு அர்த்தம். பழசு சொன்னவர் யாரு? அந்த ஆளு. அவன் சொன்னதே சரியில்லைன்னு அவனே சொல்லும் போது நாம ஏன் தலையில தூக்கி வச்சுட்டு அதை மைண்ட்ல சார்ஜ் பண்ணிட்டு இருப்பானே? விட்டு தொலைங்க. அதெல்லாம் கடந்துதான் நாம இங்க வந்திருக்கிறோம். நாமெல்லாம் ஒரு கால எல்லையில அப்படிலாம் பிறந்திருப்போம். நல்ல ஞானவான்கள சைவத்துல சேர்த்திருக்கிறாங்க. அது சிறப்பா இருக்கிற அடியாரெல்லாம் ஒன்னா சேர்த்திருக்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க நல்ல நல்ல வாய்ப்போடு நீங்க இருப்பதற்கு, நான் இருப்பதற்கு காரணம் நாம் செய்யற பணிதான் காரணம், நாம் செய்த தொண்டுதான் காரணம், முன்வினை பணியும் தான் காரணம். எனவே அது பிற மதங்களை பத்தி சிந்திக்க வேண்டாம். 4 வகை மதங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் என்ன சொல்லுகிறதுன்னா மறுப்பு சொல்லுது சைவம். நான் அதை A to Z ஆன்மீகம் A to Z ஒரு இயக்கம் நடத்தினேன். முதல்ல இயக்கம்னா என்ன? பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஆன்மீகத்தில் விழிப்புணர்வுன்னு 1 வருஷம் கோர்ஸ். அது சமயம் என்ன சொல்லுது? பிறவிக்கு முன் நம்ம நிலைமை என்ன, செத்த பிறகு நம்முடைய நிலைமை என்ன, வினையன்னா என்ன, வினையை எப்படி போக்கிக் கொள்ளலாம், இறைவன் யாரு, குருநாதர் யாரு, எப்படி அறிவது, இப்படிலாம் படிப்படியாக கொண்டு வந்து சாதனங்கள் என்ன சொல்லி முடித்தோம். அது கிட்டத்தட்ட தமிழகம் பொழுதுதான் ஒரு 15 இடங்கள நடந்தது. நான் சனிக்கிழமை தோறும் அது நம்ம நிறைய இடங்களை அனுப்பியிருக்கிறேன். நம்ம பெண்ணாடம், குறிப்பாக சொல்லப்போனால் பெண்ணாடம், தாம்பரம், அப்புறம் நம்ம ஓசூர் போன்ற இடங்கள்லாம் அது நடத்தியிருக்கிறேன். அதுலேருந்து நிறைய விஷயங்கள்லாம் நான் என்கிட்ட இருக்குது. பவர் பாயிண்டில் தான் நடத்தணும். அது 1 இயர் கோர்ஸ். அது ஒரு ஃபுல் டே, இதே மாதிரி ஃபுல் டே தான். எல்லாம் பவர் பாயிண்ட்லேயே காட்டுவோம். இப்போ நான் வாயால் சொல்கிறேன்ல, அது கையால் காட்டி சொல்லுவோம். மரணத்துக்கு பின் நம்மளுடைய நிலைமை என்ன, பிறர் என்ன சொல்கிறாங்க, நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு இருக்கிறது. உயிர் பிரிகின்ற போது என்ன நடைபெறும் அப்படின்னு நேரடியாகவே என்னன்றதை காட்சி மூலமாக காட்டுறோம். ஏன்னா ஒரு தெளிவுக்காக தான் அது. இப்போ சொன்னோன்னே, இப்போ நிறைய அன்பர்கள்லாம் எனக்கு பாஸாக இருந்தவர் கூட ரிட்டையர் ஆன பிறகு இந்த வகுப்புக்கு அட்டன் பண்ணாங்க. நம்ம நீண்ட காலம் ஆயிடுச்சு, அவங்களும் பழக்கம் இல்லைனாலும் வந்து அவங்களே தான் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அதிகாரியாக இருந்தால் நினைவு இருக்கா இல்லையான்னு எல்லாம் கேட்டாங்க. அப்போ நம்ம நடத்தியிருக்கிறோம், அது நிறைய இடங்கள்ல நடத்தியிருக்கிறோம். தேவையான நம்ம அடுத்த வருஷம் பார்ப்போம். அதை நம்ம வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து A to Z. அது முதல்ல எப்படி உங்கள் பிறவிக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, அதுலேருந்து தான் அந்த பஞ்சாக்கணி வித்தியை சொன்னேன் நான். அதில் தேர்ந்தெடுத்து தான் புற சமயங்கள் 2 தான் நமக்கு. ஒன்று கிறிஸ்துவம், அதான் முக்கியமானது. ஒன்று முஸ்லீம். முஸ்லீமில் அங்கே போய் நிற்கிறாங்களே, இப்போ எல்லாம் போகிறாங்களே, காஜி போகிறாங்கல்ல, மெக்காவுக்கு போராட்டு வராங்களா. மெக்காவில் என்ன இருக்கு, அது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன இருக்குன்னு நெட்டில் போட்டு நீ அவங்க சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியுது. நான் எடுத்து வச்சிருக்கிறேன், நான் விளக்கினேன் அதை. அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டு எல்லாம் இதுதான், எல்லாம் ஒன்றுதான்றாரு. பிறர்லாம் அங்கேயும் போகாதீங்க, இதான் ஏன்றார், இதான் இதுக்குள்ள எல்லாம் அடக்கன்றார். அதை கண்ணால் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை வச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தா ஏகப்பட்ட சிவலிங்கம் இருக்காங்க. பார்த்துட்டு வந்தவரும் சொன்னார், வீடியோவிலையும் இருக்கு. அப்போ அது என்ன, அது
நீங்கள் சுற்றி வரீங்களா, அது என்ன? அது சிவலிங்கத்தை தான் சுற்றி வரீங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் இதை கேட்டீங்கன்னா நீ மேய்ச்சி இழுத்துருவீங்க. இப்போ நாம் கிரிகை செய்கின்ற போது கீழே ஒரு வெட்டி மேலே ஒரு வெட்டி போத்திக்குவோம். கீழே ஒரு துண்டு, முழங்கால் வரைக்கும் தான் துண்டு. கந்தைன்னா முழங்கால் வரைக்கும் போது, ஒன்று சின்ன துண்டை மேலே போட்டுக்கும். சரிதாங்களா? கோயிலில் செய்கிறவங்க, கிரிகை செய்கிறவங்க எல்லாம் ரெண்டும் போட்டுவோம். கோயிலுக்கு போகிறவங்க இப்படி தான் போவாங்க. அவன் அங்கே போகும்போது மெக்காவுக்கு போகும்போது 17 கிலோமீட்டர் முன்னால் இந்த உடையோடு தான் போகிறான். சின்னவன் பெரிய வரைக்கும் போகிறாங்க. அது என்ன 2 உடை? உன் உடை என்ன? பைஜாமா, கைலி, மேலே ஒரு குள்ள. அது என்னாச்சு அங்கே பாருங்களேன். இப்போ கூட நீங்கள் டிவியில் பாருங்களேன். 17 கிலோமீட்டருக்கு முன்பாக 2 உடையோட தான் போகிறான் அவன். அது என்ன அர்த்தம்? அது என்ன 2 உடை? கும்பிடுறத பார்த்தீங்களா? கீழே விழுந்து இங்கெல்லாம் இப்போ காட்டினாங்களே தொழுகை பண்ண பஞ்சாங்க நமஸ்காரம், பெண்கள் செய்கின்ற வழிபாடு. கோயிலுக்கு போனால் நீங்கள் எப்படி விழுந்து கும்பிடணும் பெண்கள்னா பஞ்சாங்க நமஸ்காரம். 5 உறுப்பு தரையில் படணும். 2 கால், 2 கை, 1 தலை. தீர்ந்து போச்சா? அது அப்படித்தானே கும்பிட்றோம். அது என்ன? அது பெண்கள் இறைவனை, ஆணாக இருக்கின்ற இறைவனை வழிபாடு செய்கின்ற ஒரு தத்துவம். அது அவ்வளோதான். அது இங்கேருந்து போனது தான். அது சரிதாங்களா? அரேபியன் மாஸ்க்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. ஆரியன் மாஸ்க் என்று அதுக்கு பெயர். பெரிய கட்டடம். இதுலேருந்து இந்த அளவுக்கு தெரு பூரா இருக்கும். அதில் மேலே உச்சியில் சிவலிங்கம் இருக்குது, நந்தி இருக்குது. உடங்கி அந்த செவத்தை பூசுகின்ற போது நந்தி கிடைச்சிருக்கு. அதை எடுத்து போட்டிருக்கிறான். இப்போ என்ன நடந்தது நினச்சி பாருங்க. நீங்கள் முஸ்லீமுடைய வரலாறை பாருங்க, கிறிஸ்தவத்துடைய வரலாறு பாருங்க, யூதர்கள் யார் என்று பாருங்க. இவையெல்லாம் பார்த்தா பிற்காலம் நம்முடைய தாக்கம் தான் அங்கே வந்தது. இதெல்லாம் நான் நேரடியாகவே விளக்குறாங்க. நேரடியாகவே விளக்கி யூடியூப்லேயும் நான் இதில் ஆன்லைன் கிளாஸும் நடத்தினேன் இல்லையா? தரவாக நம்மள்ட்ட தரவு. சில பேர் சொன்னாங்க பிரச்சனை வரணும். என்ன பிரச்சனை வரப்போகுது? இருக்கிறத சொல்கிறோம். என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு என்கிட்ட இருக்குது, எங்கே புத்தகம் இருக்குன்னு என்கிட்ட இருக்குது. இது இந்த புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு எழுதுகிறேன் இல்லையா? அவன் தான் எழுதியிருக்கிறாங்க இல்லைங்களா? அவன் எழுதுந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன இருக்குது? எனவே நம்முடைய வழிதான் சிறப்பானது. அதுதான் அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியாரில் ஊழ் பெறல் அரிது அப்படின்றார். இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சதேயா, இது நீ செய்த புண்ணியன்றார். ஏன்னா சரியான ரூட்டுக்கு வந்துட்டோம் நாம். எனவே அந்த ரூட்டை சரியாக ஏறி நாம் தான் போகணும். எனவே இந்த ரூட்டு சரியானது என்பதுதான் முக்கியமானது. இதை கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி பதில் முடிச்சுக்குவோம். என்னங்கய்யா? இப்போ பாடத்தை பார்ப்போம். அது பார்ப்போம்மா. இதை முடிச்சோன்னா அதை பார்ப்போம். தான சிறப்பு. அறம் செய்வான் திறன். அறம் செய்கிறவன் எப்படி செய்யணும்னு சொல்றார். அறம் செய்கிறவன் எப்படி செய்யணும், அவனுடைய திறம், அவனுடைய தன்மை என்ன? திறன்னா தன்மை. 2வது பாட்டு உலகம் பூரா பரவற பாட்டு இது. இந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. ஒரு பச்சை இலையை தூக்கி சாமிகிட்ட போடியா, அதுதான் வழிபாடு. காசு இல்லை, அது இல்லை. தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் வாங்கினா 100 ரூபா சொல்கிறான், ஒருத்தர் 120 ரூபா சொல்கிறான். பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கிட்டே இது எடுத்துகிட்டு போங்க சார், திருப்பி வந்தால் 20 ரூபா வாங்கிக்கங்கன்றான். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்கிட்ட ஏது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இலையை கொண்டாந்து போடுங்க. யாவருக்குமா இறைவருக்கு, எந்த இறைவனாலும் பரவாயில்ல, சிவபெருமானா சரி, பரிவார தெய்வங்களா சரி, நவகரங்களா சரி, கொண்டு போட்டுவாங்க. யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை. ரொம்ப முக்கியமானது.
விலங்கினத்திலிருந்து உன்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதான் பசு. ஒரு வாயுரை, வாயுரைன்னா கை தீனி. நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கல்ல, அது போல் போகும்போதும் வரும்போதும் அதுக்கு ஏதாவது ஒரு கீரை வாங்கி கொடுத்துறியா? அகத்திக்கீரை கொடு போதுன்றார். அகத்திக்கீரை அது உடம்பிலே இருக்கின்ற நச்சுக்கிருமிகளை போக்கும். அதுதான் அகத்திக்கீரையை அமாவாசை அன்னைக்கு தருவாங்க. எல்லா கோயிலும் விற்காது, வாங்கி கொடுத்துட்டு போவாங்க பசுக்களுக்கெல்லாம். பசுவை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொன்னார். பசுவும் பன்றியும் சந்திச்சு பேசிக்கிச்சான். 2 பேரும் டயலாக். பன்றி சொல்லுதான், நான் என் உடம்பையே இறைச்சியா தர அந்த மக்களுக்கு ஒரு நன்றியும் சொல்றதில்ல அப்படின்னுச்சான். ஆனால் உன்னை போய் தூக்கி வச்சு தராங்க, நீ உன் பசு உன்னுடைய பாலை தான் தர, மீது ஒன்றும் நீ தருவதில்லை. உன்னை போய் பெருசாக நினச்சி கோமாதா குளமாதான்றாங்க, வழிபாடு செய்கிறாங்க. எந்த இடத்துல உன்னை தான் முதன்மைப்படுத்துகிறாங்க. புதுசாக வீடு கட்டினா உன்னை தான் அழைச்சிட்டு போகிறான், முதல்ல வீட்டுக்காரன் முன்னாடியே நிற்கிறான். எங்கே போனாலும் உன்னை தான், திதியிலையும் நீ தான் முதன்மை இருக்கிற, எல்லா இடத்துலையும் இருக்கு. என்ன நியாயம் அந்த உலகம் அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு பசு ஒரு வார்த்தை சொல்லிச்சான், நீ செத்து போன பிறகுதான் உடம்பை தர, நான் இருக்கும்போதே தரான்னுச்சான். சரிதானுங்களா? பசு இருக்கும்போதே தருகிறது. இருக்கும்போது தருவதுதான் தானமும் தருமமும். இறந்து போன பிறகு என்ன இருக்கிறது இல்லைங்களா? உயிர் போன பிறகு அவன் எதை வேணா எங்க வேணா எவனா எடுத்துட்டு போறான். அப்ப பசுவுக்கு என்ன சிரமம்னு கேட்டா, ஒன்று சைவம். 2 விஷயத்த நம்ம போற்றுவோம். ஒன்று பசு, 2வது யானை. 2 சைவம். பசுவிலே உடம்பிலே வருகின்ற கழிவுகளெல்லாம் கிருமி நாசினி. அதில் சாணியை கரைச்சி போடுவாங்க, பூச்சி போட்டு வராமல் இருக்கிறதுக்கு இல்லைங்களா? அது மாதிரிலாம் உண்டு. அது அந்த பசுவுக்கு ஒரு வாயுரை, ஒரு கையுறையாக ஏதாவது போகும்போதும் அந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றோமா, போகும்போதும் வரும்போதும் சாப்பிடும். அதுவே சாப்பாடு இல்லை. போகும்போதும் வரும்போதும் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டா ஒரு கீரையை வாங்கி கொடுங்க, சாதாரண விஷயம். பசுவுக்கு கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்ததா அர்த்தமாயிடும். 3வது, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது ஒரு நினைவு வரணும். நாம் இப்போ எத்தனையோ ஜீவராசிகள் உணவில்லாமல் தவிக்கின்றன, அவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பு வரணும். நினைச்சா கைப்பிடி அரிசி எடுத்து சேர்த்து வை, ஒரு கைப்பிடி. எச்சில் கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்றோம்ல, அதுதான் கஞ்சத்தனம். ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வைப்பது தர்மத்தனம். சாப்பிடும்போது நினைவு வரணும்ல. எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிறாங்க. சில ஆதரவற்ற ஆசிரமம் போங்க. சிவகாசியில் போகின்ற போது புத்தகம் போடுவதற்காக போனேன். அங்கே வகுப்பு தொடங்குச்சு. ஒரு ஆசிரமத்துக்கு அமைப்பாளர் அழைச்சி போனார். ரொம்ப சிரமமாக இருந்தது. நல்ல வசதியான வீட்டு குழந்தைகள் ஊனமுற்ற நிலையில பேச முடியாம, ஆக்டிவேட் இல்லாம அப்படியே இருந்தாங்க. இதை பார்த்தா இவர் சொல்றாரு, ஒரு போலீஸ்காரனுடைய பொண்ணு, ஏஜ் அட்டன் ஆகி 5 வருஷம் ஆகுதுன்றாரு. எல்லாம் லேடிஸ் தான் பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் இருக்கும்போது தவிச்சிட்டேன் நான். ஆனால் அந்த டீச்சர்ஸ் அத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா, நான் யாருக்கும் எப்பயுமே பணம்லாம் தரமாட்டேன். நான் கோயிலில் கூட லிமிட்டாக தான் போடுவேன். நான் மேக்சிமம் போட்டால் ஒரு 10 ரூபா போடுவேன். அதுக்கு மேலே நான் போடுறது கிடையாது. உண்டியெல்லாம் தட்சிணையாக வச்சாங்கன்னா ஆளை பார்த்து, நம்ம சாதாரண ஒன்றும் இல்லாத ஆள், நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் ஒரு 50 ரூபா போடுவோம். கிராமத்து கோயிலில் போனால், டவுனில் இருக்கிற ஐயரை நான் கண்டுக்கவே மாட்டேன். அது எதுக்கு நாம் கொடுப்பான போய். ஆனால் அங்கே என் மனசே தாங்கலை. ட்ரெயின் டிக்கெட் முதல்ல எடுத்துட்டேன். கையில் 100 ரூபா வச்சுக்கிட்டு மீதெல்லாம் எண்ணி பார்த்து 1000 ரூபா வந்தது. 1005 ரூபாயை கொடுத்துட்டேன். அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யுங்கன்னார். அந்த சூப்பரண்ட் அந்த அம்மா கண்ணே களையடிச்சது. நான் சொல்கிறேன், அந்த குழந்தைகளுக்கு தரலாமா, உங்களுக்கு தான் தரான்னா. ஏன்னா இவ்வளோ சகிக்கிறீங்களா, முடியுமா? ஒரு குழந்தைய வச்சுட்டே நம்மளால முடியலையே, இது எப்படி சகிக்கிறீங்க? நீங்கள் தாம்மா தொண்டுக்குரியவர்கள். நீங்கள் இறைவனிடத்துல எங்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் தான் உங்களை தான் பெரும்பாலும் முதல்ல வரவேற்பான். நீங்களாம் ஞான குழந்தைகள், நீங்களாம் சிவபெருமான் அருள் பெற்றவர்கள்.
அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா மலன்னு எழுதிடுச்சு. என்ன இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்மளாலாம் இருக்க முடியாதுங்க. அப்போ அவங்க எவ்வளோ தொண்டு செய்கிறாங்க, பிறர் குழந்தைக்காக தன்னை வருத்தி கொள்கிறார்கள். ஒருத்தன் வந்து அழிச்சு போடுறது லேட்டானா 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் அந்த அம்மா உட்காந்துருக்கு. அந்த இடத்துல இவன் ஏதாவது செஞ்சுட்டானா என்ன ஆகுறது இல்லையா? இன்னும் ஆச்சரியமா இருந்தது. அதுதான் சொல்ல, பசுவுக்கு ஒரு வாயுரை, அது உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இந்த இடத்துலாம் போனாதாங்க நமக்கு நாம் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணும். அங்கெல்லாம் போய் பாருங்க, நம்ம எவ்வளோ சிறப்பாக இருக்கிறோம். பெருமான் நம்ம நல்லா படைச்சிருக்கிறான் இல்லைங்களா? பெரிய நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றிருக்கிறான். நாம் செய்த தவறுகளை வெளியே தெரியாமல் காப்பாற்றிருக்கிறான். நம்மளாம் நல்லா இருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது நினைச்சு பாருங்க. அடுத்தது சொல்றாரு, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நல்ல வார்த்தை சொல்லுங்க. மேலே மூணும் கிடைக்கலையா உங்களுக்கு? பச்சை இலை கிடைக்கல, கோயிலில் ஒரு கீரை கிடைச்சி பசுக்கு கொடுக்க முடியல, உண்ணும் போது ஒரு கைப்பிடி தரத்துக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் மெஸ்ஸில் சாப்பிட்ற ஆள். இப்போ என்ன செய்யலாம்? நான் இன்னுரை தானே, ஒரு காசும் கிடையாது, சாதாரண ஒரு வார்த்தை இல்லையா? எல்லாரும் நம்மளை தேடி நிறைய பேர் வருகின்ற போதெல்லாம் நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நல்ல இன்னுரையா, நல்ல மகிழ்ச்சியா, நல்ல சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுவே சில நேரத்தில் பலிச்சிடுது. எப்படி இருக்கு பாருங்க, ஆச்சரியமான விஷயம்லாம் இருக்குதுங்க. துன்பத்தில் தோண்டு போய் நிறைய அன்பர்களை நான் பார்க்கிறேன். எப்படி தான் வாழறாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும். அவங்களுடைய பல்வேறு விதமான கணிப்புகளை பார்க்கின்ற போது அவங்களுக்கு விமோசனம் இல்லைன்னு தோணும் எனக்கு. ஆனாலும் இருந்தாலும் விபூதியை கொடுத்து உள்ளங்கையில் ஓங்காரம் வரைந்து விபூதியை கொடுத்து இங்கே வச்சுக்கிட்டு, இந்த உரைப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க. இந்த பதிகத்தை தினந்தோறும் காலையில் 8 மணிக்கு இல்லை 12 மணிக்கு எப்போ உங்களுக்கு தேவையாக இருக்கோ அந்த நேரத்தை குறிச்சிங்க. அதே நேரத்தில் படிங்க. நேரங்கட்ட நேரத்தில் படிக்காதீங்க. ஒரு நாள் 8 மணிக்கு, ஒரு நாள் 7 மணிக்கு, ஒரு நாள் 10 மணிக்கு, ஒரு நாள் 20 வச்சுக்காதீங்க. ஒரு டைம், ஒரு நேரம் செவத்தில் எழுதி வைங்க, காலண்டர் எழுதி வைங்க. இன்று மாலை 7 மணிக்கு இந்த பதிகம் படிப்பேன். சரியா 7 மணிக்கு படி. பெருமான் உங்க உரைப்பை கண்டுதான் பெருமான் நெருங்கி வருவான். இது சத்தியம். உங்களுடைய உரைப்பை கண்டுதான் பெருமானா வந்து வருவான். யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், இதான் வழி. அவன் வருவான் கீழே இறங்கி. என்ன இவ்வளவு இதா இருக்காதுன்னு நம்முடைய வினைகளை நாம் தாங்கும் அளவுக்கு மாற்றுவான். ஒரு காலைகளில் வினையை போக்கி விடுவான். ஏன்னா அவங்க கையில தான் இது இருக்கு. இன்னொரு சொல்லுங்க, நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? இப்போ இதில் ஒரு நல்ல வார்த்தை சொல்ல பாருங்க. ஒரு நடந்த நிகழ்ச்சி. டால்ஸ்டாய் என்ற மிகப்பெரிய அறிஞன், படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தத்துவ ஞானி. மேலே மலை மேலே இருக்கின்ற ஒரு மணல் குன்றுல மேலே வீடு கட்டிருக்காரு. நிறைய பேர் கட்டிருக்கிறாங்க. சாயங்கால நேரத்தில் வாக்கிங் வர்றாரு. எப்பயும் சவாரி தான் போடுவார். இவர் கையில் பை வச்சுட்டு ஒரு கூடிய கையில் அந்த ஸ்டிக் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே வாக்கிங் போகிறார். பார்த்தோன்னே நல்ல லுக்காக தெரிஞ்சுது. கீழே ஒரு பிச்சைக்காரன் பார்த்தான். ரொம்ப அழுக்கு, ஒன்றுமே இல்லை, வசதி இல்லை. ஆஹா, இவரை பார்த்துட்டோம், இவர்கிட்ட கேட்டா பணம் கிடைக்கும்னு கீழே ஏறி மேலேருந்து தட்டு தடுமாறி மேலேருந்து அவர்கிட்ட வந்துட்டான். வந்தவொடனே ஆங்கிலத்தில் பிச்சை பிக்கன்னு கேட்டான். இவர் அவனை பார்த்தோன்னே விவரமே புரியல அவருக்கு. என்ன இவ்வளோ ஏழையாக கூட இருப்பாங்களான்னு பையில் சவாரியில் 4 பையிலையும் போட்டார். காசு இல்லை. ஃபேன் பாக்கெட்டில் போட்டார், காசு இல்லை. பர்ஸை எடுத்துடுறல அவர். எப்படி இருக்கு பாருங்க, தவிச்சிட்டார். ஒன்றுமே கவலைப்படலைங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கினாரு. அவனை தூக்கி அணைச்சி கொண்டார். பிரதர், நான் பர்ஸ் எடுத்துட்டு வரல, நீ நாளைக்கு வா, நான் தரேன், இல்லைன்னா என் கூட வா, தரேன். கேட்டவொன்னே அவன் என்ன செய்யணுமா, அப்படியே காலில் விழுந்துட்டாங்க. விழுந்தவொன்னே சொன்னான், என்னை யாரும் தொட்டது இல்லைங்க, கடவுளாக வந்து தொட்டுறீங்க, என்கிட்ட யாரும் நல்ல வார்த்தை பேசுறது கிடையாதுங்க. பிரதர்னு சொன்னீங்க பாருங்க, இது ஒன்றே போதும், இதுவே தானமாக நினச்சிக்கிறேன், என்னை விட்டுடுங்கன்ட்டான். எது சிறப்படைந்ததாக இருக்கிறது? ஒரு வார்த்தை, பிரதர் கவலைப்படாத, என் கூட வா, தரேன், இல்லை நாளைக்கு வா, தரேன். இந்த வார்த்தையில் என்ன வந்துடுது இல்லைங்களா? சில பேர்லாம் கேட்டால் சரியான வார்த்தைகளே சொல்ல மாட்டாங்க. எங்கெங்க உங்கள் வீட்டில் காணும்னா அந்த சனினையா கேட்குறீங்க அப்படின்ற.
இது நான் எங்க போய் முட்டிக்கிறது? இல்லை நிறைய இடத்துல இப்படிதான் யதார்த்தமான வார்த்தை. நான் நிறைய பட்டுட்டேன் அந்த நண்பர்களோடு சேர்ந்து. அவங்க வாழ்க்கை தரம்லாம் மிக கேவலமா இறங்கி போச்சு. இப்படி சொல்லலாமா? நினைச்சு பாருங்க. இது மாதிரிலாம் சொல்றவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது என்ன இன்னொரு அது சனியனே வந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், மை டியர்னு. என்ன செய்யறது? இனிமேல் திட்டிக்கிட்டி பயன் இல்லை. சனினா வந்துட்டு போட்டோம், வந்துருச்சு இல்லை, ஏன் திட்டுவான? அதை போய் அன்பர்கள் கூட இருக்கணும், அனுசரித்து கொண்டு நல்ல வார்த்தை பேசுங்க. சில பேர் நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா நட்பு வட்டம் வரும், உங்களை ரொம்ப நல்லவங்களாம் நினைப்பாங்க, தொந்தரவு இல்லாமல் போயிடும், சிறப்பாக வாழ்க்கை நடத்தலாம் இல்லைங்களா? முதல்ல நீங்கள் யாருன்னு முதல்ல வெளிப்படுத்தணும். உங்களுடைய தன்மை என்ன? இன்னொரு முதல் விஷயம், நீங்கள் யாரு? அந்த ஒரு வார்த்தை, பிரதர் என்ற வார்த்தை அந்த டால்ஸ்டா என்ற மிகப்பெரிய அறிஞனுடைய தன்மையை வெளிப்படுத்தியது. உங்கள் சொல்லுதான் உங்களை வெளிப்படுத்தும் இல்லைங்களா? சொல்லுதானே முக்கியம். சொல் பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் மெய்ப்படுத்தும். அதை வச்சு தான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் வீட்டுக்கு போனபோது அந்த என்னுடைய நண்பர் சொன்னார், சனியனையா கேட்குறீங்கன்னா அவரை பற்றி என்ன நினைக்கிறது சொல்லுங்க. அந்த சனியனே வந்தது, ஐயா வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குது. சரிதாங்களா? அவர் பக்கத்தில் இருக்கலாம் எட்டி ஏனோட கேட்கல, டீ சேர்த்தா அவருக்கும் போடுமானா, அதுக்கெல்லாம் இப்போ வேணாங்க, அதெல்லாம் முதல்ல குடிச்சிருச்சு. எது குடிச்சிருச்சு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீ எப்படி இருக்கிறாயோ அப்படித்தானே அதுவும் இருக்கும். வேறுபாடு இருக்குமா? எனவேதான் அன்பர்கள் இன்னுரை செய்ய வேண்டும். அதுதான் முதல் அறம். இந்த தலைப்பு என்ன சொல்லுகிறது பாருங்க, அறம் செய்வான் திறம், இன்னுரை சொன்னால் அதுதான் தன்மை, அதுதான் திறம். சரிதாங்களா? இதை உணர்ந்து கொள்ளுங்க. அதான் இந்த பாட்டு. ஒரு பாட்டு அடுத்த தலைப்பில் ஒன்றே ஒரு பாட்டு தான் முக்கியமானது, அதை பார்த்துருவோம். 256 துறவிக்கு என்ன அறன்னு சொல்லு. முதல்ல சொன்னது இல்லற அறம், இப்போ துறவிக்கு அறம் சொல்லுது இந்த பாட்டு. துறந்தான்னா இல்லறம், இல்லறத்திலும் தொடர்ந்தவன். துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை. துறந்தவனுக்கு சுற்றம் உண்டா? சில சன்னிதானங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருப்பாங்க, சன்னிதானத்துக்கு அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னைய ஜென்மத்தில் என்னுடைய தந்தை தாயின்னுவாங்க, முன்பிறவின்னுவாங்க. அப்போ சன்னிதானம் ஆன பிறகு வேற பிறவி, அது பழைய தொடர்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. முன்னை பிறவி எனக்கு அம்மாங்க இவங்க அப்படின்னாரு ஒருத்தர். அப்போ அதுலேருந்து விலகிட்டாங்கன்னு அர்த்தம். அது இல்லறம் துறவரம் ரெண்டும் அறம்தான் இல்லைங்களா? இல்லறம் சிறப்பானது என்பது சைவம், துறவரம் சிறப்பானது என்பதுதான் வைணவம். வைணவத்தை தவிர்த்து இருக்கின்ற வைணவம் என்பது இல்லை, இது நம்ம சமணம். அது துறவரம் தான் சிறப்புன்றது. ரெண்டுத்துலையும் அந்த வழியில் நில்லுங்க. துறவரத்தில் போய் இருந்துக்கிட்டு இல்லறம் நடத்தலாமா? எப்படி பாருங்க, இல்லறத்தில் இருந்துக்கிட்டு 2 குழந்தை பிறந்த உடனே நான் துறவரம் போகிறேன், என் வேலை நானும் போயிட்டே இருப்பேன்னு சொல்லலாமா? இல்லை. இந்த கடமையை செய்வது இல்லறம், அந்த கடமையை செய்வது இல்லறம், துறவரம். இல்லறமும் துறவருக்கும் கடமை உண்டு, அந்த கடமையை நீங்க செய்யணும். அதுல ஒண்ணு சொல்றாரு பாருங்க, துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை, இறந்தார் வழி முதல் இன்பமும் இல்லை. நமக்கு துறந்து போனவர்களுக்கு சுற்றமும் கிடையாது, இறந்து போனவர்களுக்கு ஒரு இன்பமும் கிடையாது. இறந்து போனவருக்கு என்ன இருக்கிறது? இன்ப அனுபவம் வருமா? இல்லை. மறந்தான் வழி முதல் வந்திலன் ஈசன். அது என்னன்னா, அறம் செய்ய மறந்தான், அறம் செய்யாமல் இருந்தால் வழி முதல் வந்திலன் ஈசன். இல்லறத்தில் இருந்தாலும் ஒழுங்கு அறம் செய்ய, கடமையை செய்ய. துறவரத்தில் இருந்தாலும்
ஒழுங்கா அறம் செய், கடமை செய். கடமையை செய்தால் வழி முதல் வந்திலன் ஈசன். அப்படி செய்யாம நீ மறந்துட்டா ஈசன் அருகிலே வரமாட்டான். அறந்தான் அறிவும், மேலே சொன்ன 3 பேரு, துறந்தான், இறந்தான், மறந்தான், 3 பேரும் அறந்தான் அறியும், அளவு அறிவாரு. இந்த அறத்தின் தன்மையை அளவு அறிவாரு. 3ஐயும் அறியார்கள். அறம் செய்யும் முறையை அறியார்கள் இவர்கள். அறம் செய்யும் முறையை அறிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. துறவரத்துக்கு என்ன கடமை? துறவரத்துக்கு கடமை இருக்கிறது. யாரையும் முதல்ல கொண்ட உறவை நினைக்காம, உறவு கொள்ளாம, இது என் தந்தை தாய் என்று சொல்லாம விலகி இருத்தல், அதான் துறவு. பெருமான்தான் உறவு என்று எண்ணி இருத்தல். உலகம் புறம், சிவம் நமது என்ற உணர்வோடு வாழ்வுதான் அவருடைய தன்மை. அறத்தோடு கூடிய வாழ்க்கை. பிறதை நினைக்கலாமா? ரமணர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ரொம்ப சிறப்பான விஷயம் அது. துறவரம் இல்லறம் வித்தியாசம் என்னன்னு கேட்கிறாரு. ஒரு துறவரத்தார் ஒரு கோயில வந்து தங்கினார். துறவரம்னா அரிசியை வாங்கியாந்து சமைச்சு சாப்பிடுவது ஒரு வகை. அந்த சாதமாக பிச்சை எடுத்து செய்வது ஒரு வகை. இப்போ சொன்னவர் ஒரு துறவரத்தார். அவர் அந்த ஊருக்கு வந்து தங்கினார்னா அந்த தெரு வழியாக போவார், பேச மாட்டார், தெருவில் நிற்பார். அந்த வீட்டுக்காரம்மா கொண்டாந்து ஏதோ அரிசி போடுவாங்க, போட்டால் அதை கொண்டு சமைச்சு சாப்பிட்டு படுத்துருவார். 30 தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பார். இதுதான் அவருடைய வேலை. இப்படி சுற்றி வருங்க. முதல் நாள் தொடர்ந்து வந்தார், ஒரு 10 நாள் தங்கியிருந்தார். 11ஆம் நாள் வராரு. முதல் வீட்டுக்காரர் என்ன செய்யறான்னு கேட்டால், தன்னுடைய பேர குழந்தைய கூப்பிட்டு முரத்தில் அரிசி வச்சு, நீ அள்ளி போடு, உனக்கு புண்ணியம் வரும்னார். இந்த குழந்தை அள்ளி போட்டது. அவர் மகிழ்ந்து போனார். அப்படியே சுற்றி வருகின்ற போது இந்த கடைசி வீட்டுக்கு வந்தார். அங்கே இருக்கிற அம்மாவும் சொல்லிச்சு, பேத்தியை கூப்பிட்டு கையால் அள்ளி போடுச்சு. போட்டுது. மகிழ்ச்சியாக 2 பேரும் வந்தார். இவர் 2 அரிசியும் கலந்தார், சமைச்சார், சாப்பிட்டாரு. உடனே இறைவன் திருவடி பேர் அடைஞ்சிட்டார். மேலே போகிறார். மேலே போகும்போது நினைக்கிறார், நமக்கு அரிசி போட்டாங்களா முதல் வீட்டுக்காரி, அரிசி போட்டாங்களா 2ஆம் வீட்டுக்காரி, அவங்களாம் என்னவா இருப்பாங்கன்னு நினைச்சார். அதில் பார்த்தீங்கன்னா முதல் வீட்டுக்காரி மேலே போயிட்டே இருக்கிறா இவருக்கு முன்னாடி, கடைசி வீட்டுக்காரி கீழே போயிட்டே இருக்கிறா நரகத்துக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல. 2 பேரும் தான் அரிசி போட்டாங்க, 2 பேரும் தான் குழந்தை கையால், பேத்தி கையால், பேரங்கையால் போட வச்சாங்க. 2ம் அறந்தான தினந்தோறும் செஞ்சாங்க. முதல் வீட்டுக்காரி என்னை விட மேலே போறா, கடைசி வீட்டுக்காரி நரகத்துக்கு போறா, என்னன்னே தெரியலையேன்னு நினைச்சார். நினப்பு வந்தோடனே அவர் மேலேயும் போக முடியல, கீழே போக முடியல, திருசங்களை மாட்டிக்கிட்டார். ஏதாவது ஒன்று நினைச்சோம்னா மாட்டிக்கணும். நம்ம அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம மாட்டிக்கும். மாட்டி நின்றார். பெருமானை நினைச்சு தியானம் பண்றார். இது விடை தெரியாம நான் மேலேயும் போக முடியாது, கீழேயும் இறங்க முடியாது, விடை இருந்தால் போதும், கீழே துறவரத்தை மேற்கொள்றார். அப்ப இறைவன் தான் சொன்னான், முதல் வீட்டுக்காரி பேரனை கூப்பிட்டு போட்டா பேரனுக்கும் அந்த இறையருள் கிடைக்க வேணும்னு நினைச்சா. கடைசி வீட்டுக்காரி குழந்தை கையால போட்டா கொஞ்சம்தான் அரிசி போவோம் அப்படின்னு கணக்கு பண்ணி போட வச்சா அந்த எண்ணம் கீழ் நோக்கி போகுதுன்ட்டார். பாருங்க, இதுல 2ம் அரிசி தான், 2ம் பேர குழந்தைங்க தான், 2ம் முதியோர்லாம் பெண்கள் தான், ஆனா மனசு வேற வேற இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு நினைச்சீங்கன்னா, மனத்தின் அடிப்படையிலே தான் நல்வினை தீவினை அமையும். சரிதானுங்களா? இப்ப பாத்தீங்களா, இந்த கதை
தன்னுடைய வாழ்க்கையில சில ஒப்பிட்டு கொண்டு ரமணர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை வைத்துக்கொண்டு உபதேசம் பண்றாரு. அப்ப எது சிறப்பானது, எது எது அறம்? மன தூய்மையே இரண்டுக்கும் பொதுவான அறம். அதை வச்சுங்க, மன தூய்மையே இரண்டுக்கும் பொதுவான அறம். அதான் அறம் செய்வானுடைய நிலை என்று சொல்றார். அடுத்தது அறம் செய்யாதவன். அறம் செய்யாதவன் எப்படி இருப்பான்? முதல் பாட்டு 260 சரியான பாட்டு. எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன. எட்டி பழம் பழுத்து அருமையா சிறப்பா இருக்கு, பயனுண்டா? கீழே விழுந்துதான் போகும். ஒட்டிய நல்லறம் செய்யாதவன் செல்வம். நல்லறத்தை செய்யாமல் சேர்த்து கொண்டே வைத்தனுடைய செல்வம் என்ன ஆகும்? எங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு டவுன்ல ஜுவல்லரி வச்சு நடத்துறாரு. எல்லாம் போயிட்டாங்க, கடைலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு தனி மனமா மாறிட்டார். அண்ணன் பசங்க தம்பி பசங்க தான் இருக்கு. இருக்கிற நகைய 200 பவுன் 300 பவுன் மேல வச்சிருப்பாரு. அது வீட்டிலே வச்சு விற்க ஆரம்பிச்சார். அங்க யாருமே கிடையாது, வேலைக்காரன் கிடையாது, எழுதி கொடு ஆள் இவரே எடுப்பார், இவரே போட்டுவார், இவரே வைப்பார். சின்ன அறை தான், அதுல தான் வாழ்ந்தார். பக்கத்திலே பாத்ரூம் கட்டிட்டு போவார், இங்க வந்துடுவார், எங்கேயும் வெளியில போக மாட்டார். மேலே ஏறி வரவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அங்கேயே வாசப்படியில கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அனுப்புவார். 300 பவுனுக்கு மேலே வச்சிருந்தார் அவர். பணம் குவிந்து கொண்டே போகிறது. குறைஞ்ச அளவுல நகையை அடமானம் வைக்கிறது, கொடுக்கறது. ரெண்டாவது, வெளியிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் குறைஞ்ச விலையில சிறப்பான முறையில் நகையை விற்கிறது. எல்லாம் ரொம்ப தூக்கிடுச்சு வர. ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பார். வேட்டி கூட என்ன செய்வார்னா 4 வேட்டி வச்சு துவைச்சு அதையே கட்டுவார். ரொம்ப அழுக்கா இருக்கும். அண்ணன் கேட்டான், அண்ணன் பையன் கேட்டான், தம்பி பையன் கேட்டான், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டான், ஒன்றும் பண்ண முடியாது போடான்ட்டாரு. எப்படி இருப்பாருங்க? அவன் பொண்ணு கல்யாணம் இருக்கு, ஏதாவது கொடுங்க, நான் பெண்ணை பிறகு தரேன் அப்படின்னு கேட்டு பார்த்தான். அவர் 5 பவுன் தாலி சரடாவது கொடு, முடியாதுன்ட்டாரு. நீ என்னடா செய்றீங்க, உங்க அப்பாவும் சரியில்லை நீங்களும் சரியில்லை, திட்டி அனுப்பிச்சு விட்டாரு. கல்யாணம்லாம் முடிஞ்சு ஏதோ சிரமப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் இரவு அந்த 2 பேரும் சேர்ந்து இந்த ஆளை அடிச்சு போட்டு நகையெல்லாம் அப்படியே வச்சு விட்டு கிளம்பிட்டான். யாரு கொலை பண்ணான்னு தெரியல, பெரிய கேஸ் ஆச்சு. கடலூர்ந்து டிஎஸ்பிலாம் வந்தாரு, சென்னையிலேருந்து வந்தாங்க. அப்போ ஜெயலலிதா ஆட்சி அது. எல்லாம் வந்து நிற்கிறாங்க. கொலை செஞ்சவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இல்லைங்களா? சரி விட்டுடுங்க, கண்டுபிடிக்க முடியல, கேஸை இழுத்து மூடிடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு, இந்த நகையெல்லாம் யாருக்கு தர்றது? சொத்து இருக்குல்ல, யாருக்கு தர்றது? வாரிசை கிளைம் பண்ணாங்க. தினத்தந்தி பேப்பர்ல போட்டாங்க, இவருக்கு வாரிசு யாரு, நீங்க அப்ளை பண்ணலான்ட்டாங்க. 2 பேரும் தான் அப்ளை பண்ணான். யாரு? அண்ணன் பையன் ஒருத்தன், தம்பி பையன் ஒருத்தன், 2 பேரும் அப்ளை பண்ணான். ஆளு பாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. அறம் செய்யாதனுடைய செல்வம் எங்க போச்சு பாருங்க. அவனுக்கு யமனாக மாறியது. மனசுல வச்சுக்கணும். நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், கஞ்சத்தனமா இருக்கணும். செல்வம் சேர்த்துட்டோம், நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. அந்த சொல் யாருக்கும் பொருந்தாது. ஏதோ ஒரு வகையில் நாமே மாட்டிக்கொள்வோம், நம்மை அழிவுக்கு காரணமாக அமைந்துவிடும். 2 பசங்க தானே அவருக்கு, தம்பிக்கு தானே, தம்பி பசங்க தானே, கொடுத்து உதவி செஞ்சா என்ன? அந்த அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டாருங்க. கீழே பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் உற்சவனா இருக்கு, அதாவது கொடுத்து உழைப்பார், கீழே வர மாட்டாரு. அந்த ரூமே தன்னுடைய இடமாக கொண்டார். இல்லைங்களா? அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டார். எவ்வளவு அந்த தங்கம் 300 பவுன் தங்கம் என்ன ஆச்சுக்க, நினைச்சு பாருங்க. அறம் செய்யாதனுடைய தன்மை செல்வம் எட்டி பழுத்தது போல வீணாய் போய்விடும். அந்த 300 பவுனும்
கோர்ட்டில் 3 வருஷம் இருந்தது. நினைச்சு பாருங்க, ஏதாவது பயன் உண்டா? அப்புறம் இவங்க வாரிசுன்னு போட்டு கிளைம் பண்ணி அது வந்து ஊரில் ஒரு எம்எல்ஏ கூட நின்று இவங்க தான் வாரிசு, விவோ இவங்கெல்லாம் வந்து நின்று கலெக்டரில் பெட்டிஷன் கொடுத்து மேலேருந்து ப்ரெஷர் வர 2 பேருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. இது முதலே செய்யலாம்ல, அவன் கேட்டதை தரலாம்ல, ஒரு ஆதரவாக இருக்கலாம்ல, அவன் உன்னை காப்பாற்றிருப்பான்ல, கூட மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல. தனித்து வாழ்ந்து என்ன பயன் இருக்கிறது? அதுதான் இது. ஒட்டிய நல்லறம் செய்யாதவன் செல்வம், வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணில் முகந்திடும். உலகத்துல சில பேர் வட்டி கொடுக்குறாங்க, அளவுக்கு அதிகமா கொடுக்குறாங்க, வட்டி வாங்குறாங்க, கண்கூட நம்ம பார்க்குறோம். அவனே முட்டுப்பாடு கருதி கிட்ட வரான். ஓரளவுக்கு நியாயமா நீங்க தரலாம், அளவுக்கு மீறி போனா 5 வட்டி 6 வட்டி எங்கெங்கே போகுது, மீட்டர் வட்டி, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த செல்வம் எங்கே போய் சேரும்? தேவை அற்று மிக மோசமான அதிகமான வட்டியை வாங்கிய ஒருவருடைய செல்வம் என்னன்னு கேட்டா மண்ணில் முகந்திடும், மண்ணுல புதை உண்டு போகும். என்ன அதனால பயன் இருக்கிறது? யாரும் அனுபவிக்காம சேர்த்து என்ன செய்ய போறான்? பட்டி பதர். அவளை யாரு? அறம் செய்யாதவன் யாரு? பட்டி பதர், பாதகன் அவன். பட்டினா பாதகன், பட்டி பதர் ரொம்பவும் மோசமான கொடியவன். பாதகன்னா கொடியவன், பட்டினா ரொம்ப மோசமான தன்மையுடைய பாதகர். பயன் அறியாரு, செல்வத்தின் பயனை அறியாதவர்கள். கொஞ்சமாவது செல்வத்தோடு இருந்து ஏதாவது உதவி செஞ்சு பாருங்க, அந்த அந்த ஆன்மாவுடைய கண்ணு பரிணமித்து நின்று நம்ம உற்று நோக்கும். முடிஞ்ச வரையும் உதவி செய்யக்கூடாதா? இயன்றவரை. அது இல்லாதவனுடைய செல்வம் தன்னை அடித்து விடும், வீணாய் மண்ணில் புதைந்து விடும் அப்படின்றார். அது அடுத்தது அன்புடைமை. உங்களாம் சிறப்பான பாட்டுங்க, அது எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தான். அது தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அன்பு சிவம் 2ஐயும் கண்ணால பார்க்க முடியாது. இப்ப நீங்க வச்சிருக்கிற அன்பை உங்க குழந்தைகள் கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. சிவபெருமான கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அன்பையும் கண்ணால பார்க்க முடியாது, சிவத்தையும் கண்ணால பார்க்க முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு, உணர முடியும். 2த்தையும் உணரலாம். எவ்வளவு நம்ம பாசம் வச்சிருக்கோம்னா அந்த பையன் உணரலாம். எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாருங்க. எங்க குடும்பத்துல எங்க அப்பா வந்து எங்கேயாவது அந்த மீட்டிங் போட்டாங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டாங்கன்னா ரொம்ப தூரம் போகணும். இந்த பக்கம் அந்த பக்கம் விழுப்புரம் வரைக்கும் போகணும். வெளியில தண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படியாப்பட்ட குடும்பமா இருந்தது அது. போயிட்டு வருவார். வந்து இரவு 11 மணிக்கு மேலதான் வருவார். பஸ்ஸை பிடிச்சி லாரி ஏறி வரணும். அது வரையும் எங்க அம்மா சாப்பிடாம இருப்பாங்க. அதிசயமா இல்லையா? இவன் கேட்பாரு, ஏன் சாப்பிடலான்னாரு. அவங்க மெதுவா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு அவருக்கு போட்ட பிறகு இவங்க சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா சார் இந்த காலத்துல? நினைச்சு பாருங்க. அவர் 12 மணிக்கு வர வரைக்கும் பட்னியா இருக்குமா சொல்லுங்க? அதெல்லாம் எங்க வீட்டுக்கார அம்மாலாம் சொன்னேன், இப்படிலாம் எங்க அப்பா எங்க அம்மாலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலம். ஏன் அவர் வர வரைக்கும் நம்ம மாமியார் உங்க அம்மா ஏன் பட்னியா கிடக்குறாங்க? சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே? இப்படி போயிடும். நம்ம வர வரைக்கும் காத்திருப்பாங்களா? வெளியில வந்து செல்போனை 4 முறை அடிச்சு கதவு துற, ஆட்டோவில் வந்து இறங்கியிருக்கிறேன் சொன்ன பிறகு ஏன் நொய் நொயின்னு செல்போன் அடிக்கிறீங்க? செல்போன் அடிக்கிறது நொய் நொயின்னா இருக்கான். இப்போ நீங்க என்ன செய்வீங்க? இதுலயும் நான் வந்து அந்த அந்த இதுக்கு வரும்போதே அடிச்சிடுவேன். நான் இதுமாதிரி விட்டுட்டேன். நான் இது ஒன்றும் சரியா வராது. மருமகளுக்கு அடிச்சா அது கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் ஏன்னா என்ன சொல்லுவாரோன்னு தெரியல. அது 4-5 வருஷம் தான் தாங்கும். அதுக்கு பிறகு அதுவும் காட்டிடும். இது மாதிரிமா நான் வந்துட்டு இருக்கேம்மா, கொஞ்சம் கதவை திறந்து வச்சா, கிட்ட வந்தா ஃபோன் பண்ணுங்க மாமா அப்படின்னு.
அதை அடித்தா கரெக்டாக தோந்துடுது. நான் வந்து படுத்துக்கிட்டேன். காலையில் இருந்து எங்கள் வீட்டுக்காரமாக கேட்குறாங்க, எப்போ வந்தீங்கன்னா? நான் கதவு தட்டி, இவங்க தான் கதவை திறந்து நான் வந்து படுக்கிறேன். அவங்க ரூமுக்கு கதவு திறக்கணும், ஏசியை போடணும், எனக்கு ஒத்துக்காது, அதை ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறேன் நான். இப்போ நீ கதவை திறந்து நீ தாமா திறந்தனா? அப்படியா, ஏதோ தூக்க காலத்தில் திறந்துட்டேன், நீங்கன்னு தெரிஞ்சுதான் திறந்துருக்க மாட்டான். உங்கள் வாழ்க்கையெல்லாம் கேட்டீங்களா சார்? ஞானம் ஐயாலாம் கொடுத்து வச்சவர் அங்கே பாரு. அவன் எந்த நேரத்தில் போய் ஒரு விஷயம் சொல்லணும், அவங்களுக்கு மறந்துட்டான். கைலாய வாத்தியம் என்னன்னா விளக்கம் சொல்லிடுறேன், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, யாராவது சொல்லிருப்பாங்க. கந்தபுராணத்தில் செய்தி இருக்கு, முடியும் போது சொல்லி நிறைய செஞ்சிடும். இதில் பார்த்தோட தான் அது தோணுது. இது என்ன நினைக்கிறீங்க? உணர முடியாது. எங்கள் அம்மா செஞ்சது இருக்கிறத உணர முடியும். அடுத்த நாள் அவர் சொல்கிறார், அவர் நான் சீக்கிரமாக வந்துடுறேம்மா, இது சாப்பிட்ரு அப்படின்னாங்க. இதெல்லாம் எங்கள் காதில் விழுது. எப்படி இருக்கும் பாருங்க. நான் பல முறை எங்கள் அப்பாவை நினச்சிக்குவேன், வீட்டில் சொல்லுவேன், எங்கள் அப்பாவை எனக்கு தெய்வம் மாதிரி நினச்சிக்குவேன் இல்லையா. அவங்கள மாதிரி ஒரு நல்ல சூழல் அமைஞ்சது எனக்கு அமையலன்னுவான். நல்ல சூழலாம் என்ன, அவங்க அமைஞ்ச மாதிரி எனக்கு அமையல நேரடியாக சொன்னான்னா இன்னும் மோசமாக போயிடும், சீரியஸ் மேட்ரு ஆகிடும், ஐசியூவில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சூழல் சரியில்லை, நமக்கு சூழல் சரியில்லை அப்படின்னு மறைமுகமாக எங்கள் அப்பாவுக்கு அமைஞ்ச சூழல் எனக்கு அமையல, அவர் செய்த நல்வினை அது அப்படின்னு நான் பாலிசாக சொல்லிட்டான். இதை கேட்டு என்ன சொல்ல வரேன்னு கேட்கறதுக்கு பதில் தெரிகிறது 2 நாள் ஆயிடுச்சு. அதுல கோபம்லாம் ஆறிடும்ல, எவ்வளோ நாசுக்காக நடந்த வேண்டியது. அதுதான் ஆறாம். நேருக்கு நேராக சொன்ன என்ன கதி நமக்கு தெரியாதா? இப்போ பாருங்களேன், அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவில. அறியாமை உடையவர்கள் 2 வேறு வேறுன்னுவாங்க. அப்படி இல்லை, அன்பே சிவமாவது, அன்புதான் சிவம், அன்புதான் சிவம். இரக்க உணர்வு அன்பை தரும், அன்பு சிவத்தை தரும். இதாங்க ஃபார்முலா. பிற உயிர் மாட்டு நீங்கள் கொள்கின்ற அறம் சிறப்பு. அறம் என்ன செய்யணும்னு கேட்டா, அறம் அந்த இரக்க உணர்வு அன்பை தரும், அன்பு சிவத்தை காட்டும். அதான் வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இரக்கம், இரக்க உணர்வு, இரக்க உணர்வு ஜீவகாரணிய ஒழுக்கம்னு கொண்டாந்தார். ஒரு ஒழுக்கமா மாத்தினார். அது பிற உயிர் துன்பப்படுகின்ற போது தானும் துன்பப்பட வேண்டும். அந்த ஆன்மா பதறணும் இல்லைங்களா? இதெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு சிறப்பா இருந்தது. எவ்வளோ சொல்லி பார்த்தார் அந்த காலத்திலே. அவர் யாரும் கேட்குற மாதிரி தெரியல. இந்த காலத்துல கேட்க போறாங்களா? கிடையாது. அதான் இங்க பாருங்க, அன்பே, அன்புக்கு முதல் நிலை என்ன தெரியுமா? இரக்கம். இரக்கம்தான் முதல் நிலை. இரக்கம் என்னவா மாறும்? அன்பா மாறும். அன்பு என்னவா மாறும்? சிவமாய் மாறும். இதுதான் முதல் நிலை. அன்பு என்பது குடும்பத்து மேல வைக்கிற அன்பு இல்லை, உயிர் மீது வைக்கின்ற அன்பு. பிற உயிர் மீது நாம் வைக்கின்ற அன்புதான் சிவத்தை காட்டும். இல்லைங்களா? நம்ம பந்தபாசம் மீது, பணத்தின் மீது, நகையின் மீது, புகழின் மீது நாம் வைக்கிற அந்த அன்பு என்பதுன்னா அது அன்பல்ல. அது பிற உயிரின் மாட்டு. பிற உயிரின் மாட்டு. முதல்ல தண்ணிலாம் ட்ரெயினில் போனால் தானாக கொடுப்பாங்க இல்லைங்களா? தாகம் எடுக்குது, நம்ம ஏறிட்டோம், தண்ணி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னா பக்கத்தில் கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ கொடுப்பாங்களா? தண்ணியை பாட்டில் வாங்கி வச்சுட்டு யாராவது குழந்தைங்க கத்துது கேட்டால் என்ன செய்வாங்க? கொஞ்சமாக குடிச்சிட்டு கொடுங்கன்னு அந்த குழந்தைக்கு. வெறும் 20 ரூபா பாட்டில். அது எவ்வளவு தீவிரமாக போகுது பாருங்க உலக இயல்பு. இந்த உலகத்தில் தான் வாழறோம். இரக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. இல்லை, அவங்க அங்கே இருக்கிற ரயில் தானே வாங்குறாங்க, அங்கேருந்து வெளியில் இருக்கிற இதுதானே வாங்குறாங்க. அதில் 3 இருக்குன்னு நினச்சி பாருங்க.
ஒன்று பச்சை கலர் போட்டிருக்கோம், ஒன்று நீல கலர் போட்டிருக்கோம். பார்த்துறீங்களா? அதுக்கு என்ன விஷயம்னு ஆராய்ச்சி பாருங்க. அது ஏன் பச்சை கலர் மூடி இருக்கிறது, இது வந்து நீல கலர் மூடி இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு இருக்கிறது. அது அப்புறம் பேசுவோம் நம்ம. அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்புதான் சிவமா மாறுகிறது. காரைக்கால் அம்மையார் வருகின்ற அடியார் மாட்டு மாம்பழ கறியை வச்சாங்க. அதான் உயிர் மாட்டு இருக்கின்ற வந்த சுவையா போடணும்னு நினைச்சாங்க. அந்த காலத்துல பெரும்பாலும் என்னன்னா வருகின்றவர்களுக்கு சுவையாய் போட வேண்டும் என்று உணர்வு இருந்தது. பார்த்து பார்த்து செய்ய வேண்டும்னு எண்ணுவாங்க. அடியார்களுக்கு போட்டாங்க. நீ கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த உயிர் மாட்டு கொண்ட இரக்க உணர்வு தான் அன்பாய் மாறியது. பிற்காலத்தில் இது சிவபெருமான் மீது கொண்ட அன்பாக மாறி சிவமாம் தன்மை பெற்றார். இரவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். எவ்வளவு சரியான வார்த்தை பாருங்க. எனக்கு மீண்டும் பிறப்பு கிடைச்சாலும் கிடைச்சிருயா, பரவாயில்ல, உன்னை நினைக்காம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்த கொடு இல்லைங்களா? நமக்கும் அடுத்த பிறகு உண்டு. நான் முருகப்பெருமான் என்ன வேண்டான்னு கேட்டா மீண்டும் தமிழ்நாட்டிலே போட்டுரு. இது மாதிரி பள்ளிக்கரணை மாதிரி இருக்குன்னு அடியார் பக்கத்திலேயே போட்டுரு, எங்க ஊர் அடியார் பக்கத்திலேயே போட்டுரு. அதை விட்டு நீ உக்ரைன் நாட்டுல, ஈரான் நாட்டுல, ஆக்கிரமிப்பு செய்த காஷ்மீர் நாட்டுல போட்டோன்னா என் கெதி என்ன பாருங்க. அங்க எவனாவது இறை உணர்வோடு இருவானா? குண்டு அங்கெங்கேயும் விழுது, பள்ளிக்கூடத்து மேலே விழுது. அந்த குழந்தை என்ன செய்யும் பாருங்க. அது மாதிரி நாட்டில் போட்டால் என்ன ஆகும்? அது சுந்தரர் வாழ்ந்த காலம் பொற்காலங்க. ஞான சம்பந்தரும் அப்புறம் வாழ்ந்த காலத்தில் சில போராட்டங்கள் இருந்தது. சமணர்கள் வந்தார்கள், பௌத்தர்கள் வந்தார்கள், பிரச்சனைலாம் நடந்தது. ஆனால் சுந்தரர் காலத்தில் ஒன்றுமே இல்லை. சாமிகிட்ட போய் நல்ல செண்டு இருந்தால் குடுறான்னு கேட்குறாரு. என்ன ஆளு இருப்பாருங்க. எதை கேட்கணும் விவசாயம் இல்லை. நாகை காரோணம் போறாரு, 16 கேட்குறாருங்க அந்த 10 பாட்டில். எல்லாம் அந்த எல்லாமே இந்த செண்டு விஷயமான விஷயம்லாம் கொடு எனக்கு. அங்கே தானே ஏன் நாகப்பட்டினத்து கேட்குற? அங்கே தான் குதிரையிலேருந்து வருது, வெளிநாட்டிலேருந்து வருது, அப்படியே வாங்கி இங்கே தள்ளிடுன்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு சுகமான நாடாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். எவ்வளோ மகிழ்ச்சியான நாடாக இருந்திருக்கணும் அப்போ இல்லைங்களா? நாமளும் அதே போல் மகிழ்ச்சியான நாட்டில் தான் இருக்கிறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக தான் வாழறோம். வெளிநாட்டு கோயிலெலாம் நீங்கள் போய் பாருங்களா, அவன் ஹிந்தியில் பேசுகிறான், திட்டுறானா கூப்பிட்றானான்னு தெரியல. என்ன செய்யறது? பெருமானை போய் பார்த்துட்டு வரோம் நாம். சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போனோம் நான். மல்லிகேச அர்ச்சனா இருக்கு, சாமி மட்டும் தனியாக இருந்தால் அவன் கீழே உட்காந்துருந்தாங்க. பஞ்சபுராணம் 5 பேரும் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடணும். அவன் அப்படியே நின்றுட்டான். ஏன்னா நாங்கள் என்ன பாடுறோன்னு அவனுக்கு தெரியாது. என்னவோ இவங்க பெரிய வித்வான் போல எடுத்து பாடுறாங்க அப்படின்ட்டு கடைசியில் பெரிய புராணத்தை எங்கள் பேத்தி பாடி முடிச்சோம்னா நம்ம சிவநாமாவளியை இந்த 6ஐயும் சொல்லிட்டு நாங்கள் வந்து அமைதியாக இருந்தோம். முடிச்ச உடனே அத்தர் ஜாவுன்றான். நீ அந்தாண்ட போ இந்தாண்ட போன்றான். நான் என்ன நினைச்சிட்டேன், அந்த பஞ்சபுராணம் இவ்வளவு வேலை செய்தியா? அவனை அமைதியாக்கிச்சு இல்ல. அந்த சிவலிங்க பெருமான் தரையோட இருக்குங்க, தரையோட இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. நான் சொன்ன பசங்கள்ட்டெல்லாம் பத்தியா தேவாரம் பாடனா எல்லாத்தையும் வாயை கட்டி விடுது. பெருமான் நம்மள கேட்குறான், எங்கே போனாலும் பஞ்சபுராணம் இங்கே பாடணும், 2 செட்டு 3 செட்டு மனப்பாடம் பண்ணிக்க. நம்ம 5 பேரும் போகிறோம், 5 பாட்டு பாடுறோம், நீ ஒன்றா போனாலும் 5 பாட்டு பாடணும் அப்படின்னு இந்த குழந்தைகள் மனதில் ஏற்றி வச்சிருக்கிறேன். எவ்வளோ நாள் தாங்கன்னு தெரியல. இந்த குளுக்கோஸு இல்லையா, குளுக்கோஸை ஏற்றி வச்சிருக்கிறேன். தேவாரத்தை எவ்வளோ காலம் நிற்கும், போக தான் தெரியும். ஓதுவாரை வச்சு
பண்ணோட பாட வச்சேன் என் பொண்ணை. அதுக்கு பேர் தமிழிசைன்னு பேர் வச்சான். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், உண்ணாமும் எண்ணாவில் மறந்தறியேன். அப்புறம் சாமி தமிழோடு இசை சொல்கின்ற போது தான் குழந்தை பிறந்தது. பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பதியத்தை வச்சுக்கிட்டு. ஏன்னா சிக்கலாக இருக்குன்னு சொன்னாங்க. சிக்கல்னால் நம்ம எங்கே போய் தேடுறது? பிரசவத்தில் சிக்கல்ன்றாரு அவரு, நம்ம எங்கே போய் நிற்கிறது? நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஒன்று தான், தேவாரம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அப்புறம் தேவாரம் தான். உடனே நம்ம ஊர் பதிகத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் கூட்டாயனவாறு எல்லாம் சொல்லி அந்த பதிகத்தை தேடி இதை படிக்கும்போது தான் அங்கே மைத்துனம் சொன்னான், பிரசவம் ஆயிடுச்சுங்க, நல்லபடியாக ஆயிடுச்சு, இயற்கையாக முறையில் நடந்தது, 10 நிமிஷம் கழிச்சு குழந்தைய காட்டுறாங்கன்னாரு. அப்போ படிக்கிற வரையும் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன்னு வந்தது. இப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறது? இசை கேட்டுதான், அந்த இசையை நான் கேட்டேன், என் இசை அது கேட்குது. அப்புறம் இசை தமிழ் இசைன்னு பேர் வச்சுட்டான் இல்லைங்களா? தமிழ் இசைன்னு பேர் வச்சுட்டா நாளைக்கு காலேஜுக்கு போனால் ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டால் இது என்ன செய்யும் இல்லையா? பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை இல்லையா? நடராஜனா யாரா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லணும் இல்லை, அது எனக்கு தெரியாதுங்க, அவருக்கு இருந்து சம்மந்தமே கிடையாது, எங்கள் அப்பா பேர் வச்சுட்டாங்க, நான் என்ன செய்யுதுன்னு கேட்குறான். அதுக்காக நான் என்ன செஞ்சேன், கொண்டாந்து பஞ்சபுராணமாவது பாடு கண்ணு அப்படின்னு ஒரு ஓதுவார் ராமச்சந்திர ஓதுவார்கிட்ட கொடுத்து முறைப்படி அவர் அனுப்பிச்சு, ஐயா இது ரொம்ப வித்வானாலாம் போக வேணாம், எங்கேயாவது இசையோடு பாடுவதற்கு பாராயணம் செய்ததுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு ஒரு 25 பாட்டு அதை சொல்லி கொடுத்து 2 வருஷம் 3 வருஷம் போச்சு இல்லைங்களா? அது ஓதுவாராக்கணும்னு நினச்சேன் நான். அது இந்த பக்கம் மருத்துவக் கல்லூரியில் போய் அவர் ஓதுவாராக இருக்கு, ஏன்னா பாடம் நடத்திட்டு உட்காந்துருக்கு. இப்போ பாட்டு 25 பாட்டு சொல்லி கொடுத்தோமா, எவ்வளோ கஷ்டம் பண்ணோட. அதெல்லாம் இப்போ நினைவு இருக்கா? நினைவு இல்லை, பயிற்சி இல்லை. நான் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ ஏதாவது ஒரு விசேஷ கோயிலுக்கு போனோம்னா நீ பாடியே தீரணும், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன் நான் அப்படின்னு உட்காந்துக்கிட்டான். அதுக்கு பிறகு நான் அது புஸ்தகம் இல்லை, எனக்கு மறந்து போச்சு, அந்த வரி வரல, இந்த வரி இல்லை. இந்த பெண் குழந்தைங்க சாக்கு சொல்றது இருக்குங்களே, அதை விட உலகத்தில் ஒன்றும் இல்லை சார். நம்ம பையன் அப்படின்ட்டு போவோம், ஒரே வார்த்தை. இந்த அம்மா சொன்னாங்க பாரு பையனுக்கு, போயிடுவான். இது இல்லாதெல்லாம் சொல்லி அப்படின்னு புஸ்தகம் இல்லை, அது இல்லை, மறந்து போச்சு என்னச்சு. நான் ரெடியாக புஸ்தத்தையே கொட்டி காட்டேன், படி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன சொல்கிறேன், எந்த தொழிலுக்கு வேணால் போ, அடிப்படை தேவாரம் நம்மளுது. பெருமானோடு பேசுவதற்கு ஒரே மொழி தேவாரம் தான். பேசினார்ல, அர்ச்சனை பாட்டேயான்னு கேட்டான்ல, அந்த பாடினார்ல, சொல்லுங்க பார்ப்போம். சாமியோடு பேசினது தேவாரம், இதுதான் பேசிச்சு, வேற எந்த மொழியும் பேசலை இல்லைங்களா? கேட்டது வந்தேன். அப்புறம் சாமி கேட்குறாருங்க, பெண்ணாடத்தில் போய் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போடுறாரு. ஒரு நுட்பம் சொல்கிறேன் பாருங்க, நம்ம என்னதான் தவறு செய்திருந்தாலும் விண்ணப்பம் போட்டால் பெருமான் ஏற்பான். ஏன்னா கொலை குற்றவாளிங்க 25 வருஷம் சிறை தண்டனை இருந்தாங்க, பெரிய ஒரு முன்னாள் பிரதமர் கொன்றாங்க, அவனுக்கு கோர்ட்டில் போட்டாங்க, விடுதலை ஆகிட்டாங்க இல்லைங்களா? இப்போ விண்ணப்பம் போட்டாங்கல்ல. சாதாரண பெரிய கொலை குற்றவாளிக்கு விண்ணப்பம் போட்டாலே இந்த அரசாங்கம் ஏற்கிறது. நம்ம மாபெரும் அரசாங்கம் நடத்துகிறான், நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம்? என்ன பெரிய மிஸ்டேக் நம்மள்கிட்ட இருக்கு? தெரியாமல் 2 வார்த்தை விட்டுருப்போம் இல்லைங்களா? என்ன அறியாமல ஏதாவது செஞ்சுருப்போம், கோபத்தில் வேணும்னு செஞ்சுருப்போம். இல்லை எமோஷனலாக செய்கிறது தானே என்னுடைய வினை, அதை நான் வேற என்ன செஞ்சுட்டு போகிறோம்? திட்டம் போட்டால் செய்கிறோம் நம்ம. இதை நீ ஏற்கக்கூடாதா? ஏற்று என்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. இவன் பண்ணும்போது உனக்கு பண்ண முடியாதா? இது குட்டி ராஜாங்கம், நீ பெரிய ராஜாங்கம் பண்ற. உடனே எடுத்து நீ உன் கையில தானே இருக்கு ஃபைல, எடுத்து தூக்கி போட்டு நல்வணி ஊட்டி என்ன அழைச்சிக்கோ. இந்த மண்ணில நல்லவன வாழறதுக்கு வழிகாட்டு முதல்ல, அப்புறம் திருவடி பேரை பார்த்துக்கலாம். முதல்ல நமக்கு என்ன தேவை? இங்க நல்லா வாழணுங்கயா,
செத்து போனவர் எங்க போனா நமக்கு என்ன இருக்கு? யாரு கண்டாதா இல்லையா? எங்க போறோம் எங்க வரோம், சொர்க்க நரகம் என்ன? இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? இந்த பூமி தான் இன்பத்தை தருகின்ற இடம், துன்பத்தை தருகின்ற இடம். இங்க நான் வாழ்ந்து பார்க்கணும். ஐயா, என் துன்பத்தெல்லாம் பொன்னால் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் கேட்கிறாரு. வந்து அவருக்கு சூலமும் இடமும் பொறிக்குது. விண்ணப்பம் என்ற சொல்ல பயன்படுத்துறாரு. எனவே நம்ம விண்ணப்பம் செய்வோங்க பெருமான்கிட்ட, அன்போடு நிற்போம், விண்ணப்பம் செய்வோம். என்ன பெருசா நாங்க செஞ்சிட்டோன்னு கேட்போம். என்ன பெருசா செஞ்சிட்டோம்? நாம் என்ன செஞ்சிட்டோம்? ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தர? என்னால் ஏற்க முடியாத தண்டனையா இருக்கிறத இது நீக்கிட்டு மறுவேளை பாருன்னு கேட்போம். எங்க போயிடுவான் அவன்? நம்ம தொடர்ந்து சிக்கனை பிடிக்கிறோம், என்கிட்டே தான் இருக்கிறான், எங்க போயிடுவான் அவன்? சொல்லுங்க பார்ப்போம். அந்த உரிமை நமக்கு இல்லையா? நாளும் தேவாரம் பாடுறோம் சார், நாளும் பெருமானை நினைக்கிறோம் இல்லையா? இப்போ அவனோட நெருக்கமா இருக்கிறோம்ல, ஐயரை விட நெருக்கமா இருக்கிறோம் இல்லைங்களா? எங்க போயிடுவனே? எனக்கு செய்யாம உனக்கு என்ன வேலை? கேட்கணும் நம்ம அவனை. நம்மளை விட அவனுக்கு என்ன வேலை? நீ அடியார் தான். நீ அடியார் தானே முதல் உரிமை தர. அவன் பிள்ளைகள் தானே இல்லையா? நீ தாயுமானவன தானே இருக்கிற, நான் உங்களோட பிள்ளையா தானே இருக்கிறேன் இல்லையா? அம்மை நீ, அப்ப நீ, அன்புடைய மாமனம் மாமிய நீ, அப்படிதானே நிக்கிறோம் நாங்க. எங்க வேறுபாடு இருக்கா? அப்ப நீ ஏன் துன்பத்தை தர அப்படின்னு நம்ம கேட்கணும். பதில் சொல்லுவாங்க, இறங்கி வருவான் அவன், துன்பத்தை போக்குவான் அவன். அப்புறம் என்ன இருக்கு நமக்கு? வழி கிளியரா இருக்குங்க. பெருமானோடு பேசுவதற்கு, சண்டை போடுவதற்கு தேவாரம் ஒரு வாய்ப்பா இருக்கிறது. அவர் போடலையா சுந்தரர்? அம்மையப்பரோடு அலங்காரத்தோடு உட்காந்துருக்கிறாங்க அந்த பக்கம். நம்மளால ஒரு 2 கண்ணு இல்லாம, ஒரு கண்ணு இல்லாம வராரு, பார்த்துட்டாரு பெருமானை. எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்காரம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நம்ம தனியா இருக்கிறோம். ஏத்து வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டியே உட்காந்து பேசுறான், நம்ம எப்படி எரியும்? யதார்த்தமா பேசுது, எப்படி எரியும்? இது அந்த இழவு அங்க போய் உட்காந்துருக்குது, என்ன நினைச்சிருக்குது அப்படின்னு வேகம் வரும்ல. இவருக்கு வேகம் வந்ததுக்க. நான் பொண்டாட்டி அங்க இல்லாம 1க்கு 2 கட்டி வீணா போயிடுச்சு, நீ என்ன உட்காந்துருக்குற? வாழ்ந்து போதியோ, நீ மட்டும் நல்லா வாழியா? சில பேர் சொல்லுவான்ல, நல்லா இரு நல்லா இரு. நல்லா இருன்னு அர்த்தம் கெட்டு போன்னு அர்த்தம், அப்படிதானே அர்த்தங்க? அப்ப எவ்வளோ ஆத்திரம் இருக்கும் நினைச்சு பாருங்க இல்லைங்களா? கேட்கறது ரைட்டு இருக்க இல்லையா? நீ போய் காட்டினது யார்? நீ தானே காட்டின. சுந்தரர்கிட்ட என்ன இருக்கு? அவன் பறவையார பார்க்க போறாரு, பறவையார பார்த்து கேட்கிறாருல. எனவேதான் நல்லா உணர்ந்து நம்ம அதான் பொற்காலமான காலம். நாமளும் பொற்காலத்தெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு பெரிய மாற்றம்லாம் இல்லை. நாம ஏன் கேட்கக்கூடாது? எனவேதான் அன்பே சிவமாய் ஆறும் அறிந்தபின், இந்த உணர்வு, இந்த மெய் உணர்வு, பெருமான் எனக்கு உறவு என்ற நிலை வந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரு. மனம் அமைதி இல்லாமல் இருக்குது வேற, மனம் அமைதியோடு இருப்பது வேற. நான் அமைதியா உட்காந்துருக்கேங்க, உள்ளுக்குள்ள 1000 புகைச்சே இருக்கு. ஆனா பார்த்தா உட்கார மாதிரி தான் தெரியும், உள்ளுக்குள்ள 1000 வேலை செய்யும் உள்ளுக்குள்ள. அது மகிழ்ச்சியா? மண்ணில் நல்லவண்ணம் வாடுற வாழ்க்கையா? கிடையாது. மனம் அமைதியா இருக்கின்ற போது மனிதா இருந்தான்னா, மனம் முதல்ல ஆனந்தம் பெறணும். மனம் ஆனந்தமா இருந்தால்தான் அந்த சூழல், அவன் வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். உள்ளுக்குள்ள நிறைய புகைச்சலுங்க. ஒருத்தர் ஐயா லட்டு புதுசா செஞ்சுது, ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம டேஸ்ட் பண்ற அளவுலயே இருக்கிறோம், உள்ள குவஞ்சிட்டு இருக்கு, பெரிய போராட்டம் நடக்குது, எதை பார்த்தாலும் ஒரு மாதிரியா படுது. இப்போ இனிக்குமா அது? சொல்லுங்க. மனம் அமைதியா இருக்கிறது, ஒண்ணுமே கிடைக்கல. சோளப்பிரி தான் ஒருத்தன் கொண்டா கொடுக்குறான், சார் நல்லா இருக்கியா, சூப்பரியா, எங்கேயா வாங்கினா, தீர்ந்து போச்சு. எது டிசைட் பண்ணுது இன்பத்தை? மனம்தாங்க. எனவேதான் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். மந்திரம் எதற்கு ஜெபிக்கிறான்? மனம் செம்மையாகும். எனவே அன்பர்கள் நன்கு உணர்ந்தால், அன்பே சிவமா இருக்கிற அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே இல்லையா? பல்லவர் சொல்றாருல, அன்பெனும் பிடியுள்
அகப்படும் மலை. என்ன நமக்கு பயம் இருக்கு? சாமி கிட்ட நெருக்கமா இருக்க, பிடிக்கலாம் கண்ணாமண்ணான்னு திட்டுங்க. ஏன் நிறைய பேர் செய்யலையா? அதை இவர் கேட்கலையா? நம்ம திட்டினா தப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா சுந்தரரை காட்டுங்க. என் தலையன் அவன் தான்யா, அவன் திட்டம்போது எனக்கு என்ன அப்படின்னு கேளுங்க. அவன் என்னென்னலாம் அவர் செஞ்சு விட்டு இல்லையா, துணைக்கு போனான், அங்கே வந்தான், இங்கே வந்தான், அங்கே எல்லாத்தையும் கடற்கரையில் இறக்கி கொடுத்தான், தேவையான போது பொற்காசில் வழங்கினான். அவன் திட்டுறான், இவ்வளவும் வாங்கிட்டு நான் ஒன்றும் வாங்கலை, உன்னை திட்டுவையா? நான் எங்கே போகிறது சொல்லு? எனக்கு இருக்கிற வீடு ஒன்று தான்யா, நான் எங்கே போவேன்? நீங்கள் சொல்லுங்களேன், எங்கே போவேன்? நான் எனக்கு வேறு வீடுலாம் கிடையாதுயா. என் அகத்தில் ஒருத்தனை தான் வீடு, உன் வீடு தான் அது, உங்ககிட்ட தான் நான் இருக்கிறோம். நீ கதவை சாத்திட்டா நான் எங்கே போவேன்? கேட்கணும்ல அவனா. எனவே உரிமையோடு நம்ம கேட்கணும், நம்மளுக்கு ரைட்டு இருக்குங்க. ஏன்னா நாளும் தேவாரம் படிக்கிறோம், ஒரு சொல்லு தேவாரத்துலேருந்து எடுத்து சொல்கிறோம், சிவபெருமானை நினைக்கிறோம், வழிபாடு செய்கிறோம். நமக்கு இல்லாத உரிமை யாருக்கு வரும்? அவன் யாருக்கு கொடுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா உரிமையாக இருந்தால் பெருமான் நம்மிடத்திலே வருவான். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அமர்ந்திருத்தல்னா மனம் அமைதியாய் இருந்தார். இப்ப அடுத்த பாட்டு தாங்க. இதுல ஒரே ஒரு பாட்டு இருக்கு, கொங்கு புக்காரி, அது வேணாம். அன்பு செய்வாரே அறிவான் சிவன். இப்ப நான் சொன்னதுக்கு பதில் இது. அன்பு அதிகமாக வைத்திருந்தால் பெருமான் அதை உணர்ந்து நம்மிடத்திலே வருவான். அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுது. 282 ரொம்ப அருமையான பாட்டு. அன்புரு சிந்தையின் மேலெழும் அவ்வொளி இன்புரு கண்ணியோடு ஏற்க இசைந்தன. இதான் 2 வரி முக்கியமானது. 2 சக்தி இருக்கு. கண்ணினா சக்தி, ஒன்று அருள் சக்தி, இன்னொன்று துரோதான சக்தி. அருள் சக்தினா என்ன செய்யணும்? திருவருளை தரும். துரோதான சக்தினா துன்பத்தை தரும், எல்லாத்தையும் மறைச்சி கொண்டு போய் நம்மளை மாட்டிடும், துன்பத்தை தான் தரும். இப்ப அன்போடு இருந்தா என்ன கிடைக்கும்? அன்புரு சிந்தையின், நான் அன்பு மிகுந்தாக இருந்து பெருமானே எண்ணிக்கொண்டு இருக்கின்ற போது சிந்தை மகிழ்கிறது. சிந்தை மகிழ சிவபுராணம் தண்டை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். என்ன வரிங்க? என்ன வரி? சிறப்பான வரி அது. திருவதிகை கோயில்ல பண்ருட்டியில நெய்வேலிருந்து இருக்கும்போது அங்க வந்து சிவபுராணம் சொன்னான். எப்படா 2000 கிட்டத்தட்ட அது சிவபுராணத்தில் இருக்கிற வரியை நம்ம வந்து தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வச்சுட்டு போனோம். 6 மாதம் ஆயிடுச்சு. 6 வகுப்பு நடத்துகிறோம். நிறைய கூட்டம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, பண்ருட்டிலாம் அவ்வளோ பேர் வருவாங்களான்னு. அந்த விஷயம் அப்போதான் முற்றோதல் தொடங்கிய காலம். அது என்ன விஷயம்னு கேட்க வராங்கல்ல. இப்போ முற்றோதல ஒரு திருவாசகத்தில் ஒவ்வொரு வரைக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. எல்லாம் சைவ சித்தாந்தம் தான். அது பெருமானோடு நெருக்கமாக இருக்கிற விஷயம்தான் அது சொல்லப்படுகிறது. சிவபுராணம் சாரம், திருவாசகத்துடைய சாரம் தான் சிவபுராணம். இங்கே ஐயா நடத்திருக்காங்க. ஐயா இங்கே திருச்சிற்றம்பலம் ஐயா நடத்தினாரா? பெரிய புராணம் இருக்கு. இவர் ஐயா நடத்துறாரு. இப்ப பாருங்களா, அத அன்புரு சிந்தையின் மேலெழும் அவ்வொளி, அவ்வொளி என்பது அருள் சக்தி, இன்புரு கண்ணியோடு ஏற்க இசைந்தன. அருள் சக்தி வந்து நம்மோடு கலந்து நின்று வினையை போக்கி இன்பத்தை வழங்குவாள். இதான் முதல் நிலை. அடுத்த துன்பம் என்ன போச்சு? அடுத்தது பாருங்க, துன்புறு கண்ணியை திரோதான சக்தி. அது எங்க போச்சு? திருவருள் வந்த பிறகு அது எங்க போகும்? சக்தியை ஆடும் ஆட்டம் நீங்கும், ஆடும் துடக்கு அற்று. அந்த திரோதான சக்தி, மறைப்பு சக்தி, துன்பத்தை தந்த சக்தி ஆட்டம் அருந்துவிடும், ஆட்டம் நின்றுடும்.
நம்ம ஞானம் பெற்ற பிறகு அது என்ன செய்யும்? உண்மையை உணர்ந்த பிறகு மறைப்பு என்ன செய்யும்? ஒருவன் இப்படிதான் கண்டுபிடிச்சிட்டோம், அவன் திருப்பி வந்தா நாம ஏமாந்துருவோமா? ஏமாற மாட்டோம்ல. எனவேதான் துன்பம் அதனுடைய ஆட்டத்தை அறுத்துரும். நண்புரு சிந்தையை நாடுமின். எனவே அன்போடு இருக்கின்ற சிந்தையை நாடுமின், அதுவே போதுமானது நீரே அப்படின்ட்டார். எனவே அருள் சக்தி, அன்பு வந்தால் அருள் சக்தி வரும். அருள் சக்தி வந்தால் துன்ப வினை ஊட்டுகின்ற சக்தி வெளியே போய்விடும். அப்ப நமக்கு எது தேவை? அன்புதான் தேவை. அடுத்தது 286 அருமையான பாட்டு. நம்பனை, அருமையான பெருமானுடைய விழித்தொடர் இது. நம்பனை நானாவித பொருளாகும் என்று உம்பரில் வானவர் ஓதும் தலைவனை, நம்பனை நம்புவதற்குரியவன், ஏமாத்திட மாட்டான். ஆனா நவகரங்கள்லாம் ஏமாத்திடும். நம்ம செய்யறதெல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியில் அது வேலையை காட்டிட்டு போயிடும். இவன் எப்படி இருக்கிறான்? நம்பனை நம்புவதற்கு உரியவன். நானாவித பொருள் ஆகுமென்று பல்வேறு எல்லா பொருளிலும் இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்து உம்பரில் வானத்தில் இருக்கின்ற வானவர்கள் ஓதும் தலைவனை, எல்லா இடத்திலும் பெருமான் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டு அவனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற, புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்ற, ஓதுகின்றார்கள் வானவர்கள். வானவர்கள்லாம் துதிக்கிறாங்க. இம்பனை இன்பத்து இடைநின்ற ரதிக்கும் அன்பனை, ரதி ரதித்தல் என்றால் மகிழ்ச்சி அடைதல் அர்த்தம். மகிழ்ச்சி. இன்பனை இன்பத்து இடைநின்ற ரதிக்கும் அன்பனை யாரும் அறியகிலாரே. அவன் நம்பனா இருக்கிறான், வானவர்கள் துதிக்கிறான், இன்பனா இருக்கிறான், இன்பத்தின் நடுவில் இருந்து நம்ம ரசிக்கிறான், இவெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கல அப்படின்றார் அவர். அடுத்ததுங்க, இந்த 2 பாட்டோட நம்ம நிறைய செய்வோம். கல்வி. கல்வினா என்னன்றதை பார்க்கணும். ஞானத்தை தரும் கல்வி, சிவஞானத்தை தரும் கல்வி. கல்வி என்ன தரணும்னு கேட்டா இறைவனை நினைப்பிக்கணும். ஆனா பள்ளிக்கூடத்துல படிக்கிற கல்விலாம் நினைப்பிக்குமா? முதல்ல தேவாரம் திருவாசங்க நான் படிக்கின்ற போது குடித்த பூர்வம் இருந்தது, மனப்பாட பகுதி. உங்களுக்கு அதே தான் இருந்ததா? மறக்கவே முடியாது. ஆசை இல்ல, தேவாரம் இல்ல, ஒண்ணும் இல்லாது. தேமாவணி இருக்கு பாருங்களாம், இப்ப இருக்காது. பாருங்க, அப்போ படிச்சதெல்லாம் இப்ப நினைவு கொடுத்து பாருங்க. அதான் இளமையில் தான் கல்லணும். நல்லா நாமெல்லாம் கல்வி அமைச்சராக இருந்தா தேவாரத்துல 100 பாட்டை போட்டுருக்கணும். 100 போட்டு 10வது படிடாடணும். 100 சொல்லி கொடுப்பாங்கல்ல, காதல விடும்ல. அப்படி என்ன இருக்கு? எங்க இதுல படிக்கும் போது மேல பெரிய நடராஜ படம் வரைஞ்சு இது உடுக்கை தீக்கல் அப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. கீழே குடித்த பூர்வம் எழுதியிருப்பாங்க, பெரிய அளவில் எழுதியிருப்பாங்கயா. எங்க பார்த்தாலும் சிவலட்சணமானது. இப்ப அப்படியே இருக்கு, நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்கம் நெருக்கிட்டே வராங்க நம்மள. நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இந்த பொற்காலம் போயிடுமோன்னு பயமா இருக்கு. விடக்கூடாது. அற வழியில இருந்தாலும் சரிதான், மர வழிக்கு போனாலும் சரிதான், விடக்கூடாது. என்னுடைய கருத்து. நாங்களாம் அது முதல்ல நின்னாலும் நின்றுடுவோம். என்ன இருக்கு பெரிய விஷயம்? இதை விட்டு நமக்கு என்ன இருக்கு? வாழ்ந்து பயன் இல்லாம போயிடக்கூடாது. இல்ல, வாழுங்காலத்துல ஏதாவது உரைப்போடு வாழணும். நம்ம வெறும் பணத்துக்கும் புகழுக்கும் வாங்கி என்ன செய்யறது சொல்லுங்க? நம்ம எடுக்கிற 95 எடுக்கிறேன்,
19லேருந்து திருமந்திரம் எடுக்கிறேன். எல்லா இடங்களிலும் நம்மள ரோல் மாடலாக இருக்கணும். அந்த அன்பர்கள் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை கவனிக்கணும், அதன்படி அவங்க வாழ்க்கையை மாற்றணும். அதுதான் நம்முடைய நோக்கம். இந்த பாட்டுக்கு கோணான வருஷம் சொல்லிட்டு போறாங்க சில பேர். பாட்டுக்கு பாட்டு வரி சொல்லி புஷத்தையே முடிச்சிட்டாரு ஒருத்தருங்க. எப்படி இது? அவரை கூட்டே சொன்னேன், ஐயா மக்களுக்கு உணர்த்தணும், இது ஒரு கருவி நமக்கு. அவங்க சைவ சித்தாந்தம் வச்சு உணர்த்துறாங்க, இவங்க திருமுறை வச்சு உணர்த்துறாங்க, நாம திருமந்திரம் வச்சு உணர்த்தணும். இல்லை மெய்ப்பொருள் அதிகமாக இருக்கு, அதை கோடிட்டு தான் நான் என்னென்ன பாட்டில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு எழுதி அனுப்பிச்சிருக்கிறேன். அதை ஜாகிரதையாக படிச்சுட்டு அதை நல்லா விளக்கி சொல்லுங்கயா, மக்களுக்கு புரியணும். இது கோணா நோட்ஸ் மாதிரி படிச்சுட்டு போடுறதுல என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. எங்கள் ஆசிரியர்கள்லாம் கல்லூரியில் சிவசுப்ரமணிய ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அப்படியே உட்காருவார், என்னன்னு கேட்பார், பாடத்தை நாங்கள் சொல்லுவோம், அப்படியே சொல்லிட்டே போயிடுவாருங்க. அடுத்த பாட்டு முதல் வரி அப்படியே சொல்லிட்டே போயிடுவார். அப்படியே மனசுல இன்னும் தங்குது இல்லைங்களா? மனசுல அப்படியே தங்குது. அவங்கெல்லாம் போட்டு அடித்தளம் தான் இந்த வழிக்கு வருகின்ற வாய்ப்பா இருந்தது. நம்ம ஒரு வழி காட்டணும் நம்ம பையனுக்கு. எந்த வழியில அவங்க எங்க போனாலும் இந்த வழியில வர மாதிரி நம்ம ஏற்பாடு செய்யணும். இன்னைக்கு இல்லைன்னா ஒரு காலத்துல வந்துருவாங்க. அவன் எங்கெங்க போயிடுவான்? மனத்துல ஒரு கலக்கம் ஏற்பட்டு சூனியம் ஏற்பட்டு என்ன செய்யலாம் தடுமாறினானா நம்ம இடத்துக்கு வந்தாகணும். வேற வழியே கிடையாதுங்க. நாத்திகன்னு சொல்றவங்களாம் எங்க இருக்கிறான்? இப்போ கடவுளே இல்லை, இப்போ எங்க இருக்கிறான்? கோயிலில் இருக்கிறான். எல்லா கோயிலும் இருக்கிறான். ஏன் அந்த உரைப்பு குறைஞ்சி போச்சு? 53 52 வருஷம் இருந்த உரைப்பு இப்ப இருக்கா? சொல்லுங்க, ஏன் குறைஞ்சி போச்சு? இது மெய்யானது. ஆன்மாக்கு உறுதியா நிற்பது, ஆன்மா கலங்குகின்ற போது துணையா இருக்கின்ற ஏகம்மனுடைய நிலை இது. அப்ப இங்க வந்துதானே தெரியணும். மனம் கலக்கம் அடைந்தா ஒரு சொல்யூஷன் இல்லை, நாத்திகத்தில் இல்லை. மனம் கலக்கம் அடைந்தால் சிறப்பா இருப்பதுக்கு வழி ஆத்திகத்தில் உண்டு இல்லைங்களா? எத்தனை ஏகாம்பம் நம்ம சொல்றோம். நம்ம எத்தனை பேர் படிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க, மனது தெம்படைஞ்சிருக்கிறாங்க. ஒரு வழி இருக்குல்ல, மனம் ரொம்ப கலங்குதா, படிக்க முடியலையா, ஒன்றும் கவலைப்பட வேணாம். கயிறு சாத்தி பார்த்து சொல்றேன், குழந்தை நீ படிப்பா, நல்ல நல்ல நம்பிக்கையான ஊட்டணும். எங்க போயிடும் அது? நல்ல நம்பிக்கை ஊட்டினால் அந்த குழந்தை எங்க போயிடும்? நீ படிக்க மாட்ட, உருவிட மாட்ட, இதோட சரிதான், உன்னை கட்டி கொடுத்துடணும், ஓடிப்போ அப்படின்னா அது என்ன ஆகும்? சொன்னதெல்லாம் செய்யணும். என்ன அர்த்தம் அது? பையனா படிப்பு வரலையா, கவலைப்படாதா, ஆழ்ந்து பாரு, எதுல உன்னை நம்ம வெற்றி பெறலாம். எல்லா இடங்களும் வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. உனக்கு எதுல அதிகமான விருப்பம் இருக்கு? வாட்ஸ்அப்லிங்க ஒரு பையன் டீ சாப்பிட்டு சிரிப்பான், அடிக்கடி போடுவான், பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கோம். சாதாரண பையங்க, சாப்பாடு வழி இல்லாத பையன். அவனு இன்னொரு ஆள் டீ சாப்பிட்டான்னு சிரிப்பான். அவன் ஏதோ ஒன்று சிரிச்சுக்கலாம் எடுத்து போட்டிருக்காங்க. அவன் சிரிக்கிறத பார்த்தா நமக்கே சிரிப்பு வந்துடும். ஏதாவது ஒரு நல்ல ரீல்ஸ் போட்டு அது கிண்டல் பண்ணுறதுக்கு இந்த சிரிப்பை போடுவான். சாதாரண பையங்க. இன்னைக்கு ரொம்ப உலக உச்சத்துக்கு போயிட்டோம். படிப்பே கிடையாதுங்க. 8வது 80தான், ஒன்றும் இல்லாதான் எவனோ ஒருத்தன் எடுத்து போட்டிருக்கிறான். இல்ல, இப்போ எல்லாரும் அதான் போட்டாங்க. முதல்ல எல்லாம் வடிவேலை பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப இவனை பிடிச்சிட்டாங்க. ஒரே காட்சி தாங்க வருவான், பாத்துருக்கீங்களா? டீ சாப்பிட்டு ஆஹான்னு சிரிப்பான், இப்படி சிரிப்பான், இப்படி சிரிப்பான், அவ்வளவுதான். அது கிண்டல் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. வழி நிறைய இருக்குங்க. பெருமான் நமக்கு வழியை காட்டுறான். ஒரு வழி கிடைச்சா புடிச்சுக்கணுங்க, அதுல தெளிவா இருக்கணும், நல்லா உழைக்கணும், நாம வெற்றி வந்துடலாம். இந்த உலகத்துல வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம்தான். வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வாய்ப்பை நம்ம தேடணும், எது ஆர்வம்னு பார்க்கணும், முன்னிலைப்படுத்தணும், உழைக்கணும், வெற்றி பெறலாம். உழைச்சா வெற்றி பெறாத துறை உண்டா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, நடந்த நிகழ்ச்சி அது. இது நேரம் அவனை இந்த ஒரு வரியோட நிறுத்திடுறேன். இருக்குது எதுங்க சொன்னா
கல்வி. சரி, இது படிச்சிருங்க, அடுத்த முறை சொல்கிறோம். அந்த அயோத்தியா பட்டில் நடந்த ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்லிடுறேன், ஏன்னா எடுத்துட்டோம். அதை அயோத்தியா பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது சேலம் போகிற வழியில், அவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். ரோட்லேயே இருக்கா முன்னாடி, இந்த அயோத்தியா பட்டினம் முன்னாடி ரயில்வே ஒன்று இருக்கும், அது கேட் இருக்கும், பக்கத்தில் ஒரு டீ கடை. அதில் ஒரு பையன் அண்ணாவின்னு ஒரு பையன் 8வது படிக்கலாம். அந்த திண்ணையில் படுத்திருப்பான். அங்கே ரயில் போகும்போது வரும்போதெல்லாம் பஸ்ஸெலாம் நிற்கிது பாருங்கள், அப்போ தான் வியாபாரம். ரயிலெலாம் போயிடுச்சு, தண்டவாளம்லாம் போயிடுது, மேலே இதை தூக்கிட்டான், மேன் பவரில் தூக்கிட்டான். ஒரு லாரி வேகமாக வரும்போது இவன் கடையை மோதிடுச்சு. கடையை மோதன ராத்திரியில் அந்த கடையை திண்ணையில் படுத்து தான் பாருங்க, அவன் மேலேயும் ஏறிடுச்சு. கொண்டு போய் அவனை சேலத்தில் சேர்த்து காலை வெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ அவனுக்கு வலது கால் இல்லை, வலது காலில் ஏறிடுச்சு, முடியாது. மறுநாள் சரி பண்ணி ஒரு 4 மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறான். எல்லாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஆனுவல் டேவுக்கு முன்னாடி அந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லாம் வரும் இல்லையா, அப்போ வந்து ஸ்கூலில் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. இவன் 8வது படிக்கலாம். ஓட்டப்பந்தயில் பேர் கூடுறா அப்படின்னா ஒரு பையன் ஏந்து அண்ணாவி பேரை சேர்த்துங்க சார், அவன் தான் நல்லா ஓடுவான். இது எப்படி இருக்கு? எல்லாம் கொள்ளுன்னு சிரிச்சிட்டாங்க, ரொம்ப அழுதுட்டான். அப்போ நமக்கு கால் இல்லைன்றதாக இவன் சொல்கிறான், எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், என்ன வழின்னு யோசனை பண்ணான். நிறைய பேர்த்துக்கு கெஞ்சனான். பிடி மாஸ்டரே போய் கேட்டான், சார் இப்படிலாம் சிரிக்கிறாங்க சார், ஏதாவது வழிகாட்டுங்க சார்னா. டேய் காலை வச்சுட்டு வாடா பார்க்கலாம், எங்கே வைக்கலாம் சார்? சேலத்தில் எங்கேயும் சொல்கிறாங்கப்பான்னா. இவன் சேலம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனான். அங்கே போய் டாக்டர்லாம் கெஞ்சனான், சார் நான் நடக்கணும் சார், நான் ரன்னிங் ரேஸில் வரணும் சார், வழிகாட்டுங்க சார். காலில் விழுந்தான். அவன் ஒரு வழிகாட்டினார். பொள்ளாச்சி மகாலிங்கம் குரூப்பில் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி செயற்கை கால் வச்சாங்க. வந்து அவன் என்ன சொன்னான், முதல்ல லேசாக நடப்பா, அப்புறம் 2 மாதம் கழிச்சு கொஞ்சம் வேகமாக போ, அப்புறம் ஓடிப்பார், உடனே செய்யாத அப்படி. அவன் சொன்னான், இல்லை சார் எனக்கு 9th தான் எனக்கு போட்டி வரும், எனக்கு 1 வருஷம் டைம் இருக்குது, நான் பண்ணுறேன் சார்னா. அதுமாரி மெதுவாக நடந்தாங்க, கொஞ்சம் வேகமாக நடந்தாங்க, அப்படி ஓடி பார்த்தாங்க. அவன் படிப்பே விட்டுட்டு ஓடுறதுலே இருந்தாங்க. 9th வந்தது, ஓட்டப்பந்தயம் வச்சாங்க, எல்லாரும் சிரிச்சாங்க. நான் ஓட்டப்பந்தயம் வர சார்னு கை தூக்கணும். ஏன்டா அப்படின்னாரு அந்த ஆசிரியர். இல்லை சார் நான் செய்கிறேன் சார்ன்னா. இவன் ப்ராக்டிஸ் பண்ணது போனது வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, ஏதோ கால் மாட்டிட்டு வரான்னு நினச்சிக்கிட்டாங்க. அவன் போட்டான், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஜெயிச்சிட்டான், முதல் பரிசு பெற்றுட்டான். அங்கே விஐபியாக வந்தவர் அந்த ஊரில் பெரிய பணக்கார ஒருத்தர், பெரிய எனக்கு சரியாக தெரியல, நடவில்லை, பணக்காரர். அவனை பார்த்து பாராட்டிட்டார், நீ வானா மேல் கொண்டு நான் படிக்க வைக்கிறேன். சேலத்தில் படிக்க வச்சு ஒலிம்பிக் ரேஜை கொண்டு போனாருங்க. அப்போ ஒரு கால் இல்லாத ஊனமுற்றவன் 100 மீட்டர் 1000 மீட்டர் வெற்றி பெற்றா என்ன செய்யும் உலகம்? பெரிய பாராட்டு. எப்படி கிடைச்சது அவனுக்கு? அந்த கலெக்டரை கூப்பிட்டு அவனை பாராட்டி சான்றிதழ் கொடுத்து, எந்த உதவினாலும் கேளுப்பா நாங்கள் செய்கிறோம், விளையாட்டில் முதன்மை வரணும்னு கேட்டான். செய்யலாம்ப்பா, விளையாட்டு பள்ளியில் சேருன்னா சேர்த்துட்டாங்க அவனை, ஒரு கால் இல்லாதவனை. நினைச்சு பாருங்க எப்படி முடிஞ்சது. அவனுடைய முயற்சி, உழைப்பு, கேலி செய்ததால் வந்த முயற்சி, அதான் முக்கியம். சில பேர் அவமானப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, சரியில்லைன்னா நினைக்காதீங்க, அதனால ஒரு வழி திறக்கும். ஒரு கதவு அடைக்கின்ற போது இன்னொரு கதவு திறக்கும். நம்ம அதெல்லாம் பயப்படக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க. அண்ணாவி எல்லா இலக்கியத்திலையும் எல்லா விதமான கல்லூரியிலும் இந்த செய்தியை சொல்லுவேன் நான். ஆதாரமா படம் இருக்கு. அப்ப இருந்தா தினத்தந்தியில வந்தது அது. எப்படி இப்ப நினைச்சு பாருங்க. நம்ம என்ன நமக்கு குறைவு, என்ன ஊனம் இருக்கு? நமக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கு. மனதிலே தான் ஊனம் இருக்கிறது, வேற என்ன இருக்கு? எனவே அதெல்லாம் தகர்த்தெறிவோம். துன்பம் கண்டு பயப்பட வேண்டாம். அதெல்லாம் ஒரு மிரட்டுற மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. நாம் மேற்கொண்டு வருவோம்.
எனவே இந்த கல்வியிலிருந்து அடுத்த வகுப்புல பார்ப்போங்க. நாளாயிடுத்து. கேள்வி பதில் பார்ப்போம். கேள்வி சொல்லிட்டுங்களா? முதல்ல இப்போ ஒரு கேள்வி தர எழுதிங்க, அப்புறம் அதை பார்ப்போம். ஒண்ணுங்க, முதல் கேள்வி, பெருநெறி ஆவது யாது? பெருநெறி, பெருநெறி ஆவது யாது? பாட்டு எண் 227. நூலும் சிகையும், நூலும் நூலு சிகையும் என்றால் என்ன? என்றால் என்ன? 230 பாட்டு எண். தானம் தருமம் வேறுபாடு என்ன? 250. ஆமா, தானம் தர்மம் வேறுபாடு யாது? அன்பும் சிவமும். எத்தனாவது கேள்விங்க? 4. அன்பும் சிவமும் இரண்டையும் எப்படி அறியலாம்? இரண்டையும் எப்படி அறியலாம்? பாட்டு சொல்லணுங்களோ அதை சொல்லணும். 270. அது அன்புடைமையில் தான். இந்த முதல் தலைப்பு அது. கல்வி, கல்வி எதை குறிக்கிறது? கல்வினா சாதாரண கல்வி இல்லை, அது எதை குறிக்கிறது? ஆமா, கல்வி என்பது எதை குறிக்கிறதுன்னு நீங்க எழுதணும், அவ்வளவுதான். போன வகுப்புல சொன்னதை கேளுங்க. உலகெங்கும் காணாத தன்மையை அளித்தானா? என்ன பாட்டு என்ன இருங்க, ஒரு நிமிஷம். 103. இருங்க, முதல்ல எடுத்துக்கிறேன் நான். 123. கேள்வி சொல்லுங்கம்மா. உலகெங்கும் தானான உண்மையை அளித்தான், பொருள் யாது? ஐயா, ஆமா, வியாபகத்தன்மையை உணர்த்துவது. யார் சொல்றதுங்க? சந்தோஷங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு அதிசயம் என்னன்னா, அமைப்பாளர் பதில் சொல்றது இங்கதாங்க. மீதி நேரத்தில் அமைப்பாளர் கேட்க மாட்டாங்க, எல்லா ஏற்பாடுகளையும் சுத்தி இருப்பாங்க. எனவே தனிப்பட்ட முறையில் நமக்கு வேற
பாராட்டு தெரிஞ்சு. கேள்விக்கு பதில் எழுதின முதல் அமைப்பாளர் இவர் தான். சனி இவருக்கெல்லாம். அடுத்ததுங்க, ரெண்டாவதுங்க பதில் வந்து தானான எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான். வியாபித்து, வியாபித்துனா விரிந்து. உலகெங்கும் தானான உண்மை. தானான உண்மை என்பது வியாபித்திருத்தல். இறைவன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருத்தல். அடுத்ததுங்க உலகில் பிறவா பெரும்பயன். 132. உலகில் பிறவா பெரும்பயன் எது? என்னங்கய்யா? பிறவிக்கு வாராத நெறி. பிறவிக்கு பெரும்பயன் என்னன்னு கேட்டா மீண்டும் பிறவிக்கு வாராத நெறி. சபாஷ், சந்தோஷம், மகிழ்ச்சிங்க. ஆன்சர் எழுதிட்டீங்களா? மீண்டும் பிறவிக்கு வாராத பெருநெறி. அடுத்ததுங்க குருவின் திருநாமம் செப்பல். திருநாமம் என்ன பொருள்? 5 எழுத்து. நம்ம எது வேணாலும் 5 எழுத்து. பொதுவான 5 எழுத்து. அடுத்ததுங்க எல்லாம் சரியா எழுதுறீங்களா? எதுல பாட்டு என்ன? சரிங்க. திண்ணென்று இருந்தது தீவினை சேர்ந்தது. அதாங்களா? சரிங்க. தீவினை எதை? தீயால் சுட்டது. தீவினை என்பது தீய வினை இல்லை, தீயால் செய்த செயல். தீயால் சுட்டது. 170. மாடும் செல்வமும் யாது? சபாஷ். செல்வம் என்பது பரம்பரை சொத்து. மாடு என்பது நாம் ஈட்டிய செல்வம். இவ்வளவு சரியா சொல்றீங்களே, அவ்வளவு தூரம் நல்லா கவனிக்கிறீங்களா? அப்படியா? ஓ, இதுல வந்துருதா? சந்தோஷம், ரொம்ப சரியா கேட்டுறீங்க. 2வது முறை கேக்குறீங்களா, அதே பெரிய விஷயம் தானே. அப்படியா? ஐயா, எங்க உங்க பையன் பெரிய பார்த்து எடிட் பண்ணுப்பா. நான் ஏதாவது வீட்டுக்காரம்மா பத்தி ஏதாவது சொல்லி வச்சிருப்பேன். அவன் நம்பருக்கு தெரியாது. நான் அதுக்குள்ள தயார் பண்ணிடுறேன் எங்க வீட்லயும். இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு. கார்ல தான் போறோம், வாங்கன்னு கூப்பிட்டேன் இன்னைக்கு. இது 5 கேள்வி முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? சந்தோஷமா. நீங்க நல்லா கேட்கறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பாட்டு தான் ரொம்ப குறைவா போறேன். சரி, பார்ப்போம். இறைவன் திருவருள். எல்லா நலமும் பெற்று சிறக்க அடியேன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.